வந்து என்ன செய்யறாங்க, நம்முடைய கலை நிகழ்ச்சிகளை நமக்கு நடத்தி காட்டுறாங்க. எல்லாருக்கும் இந்த பாக்கியம் என்ன செய்யாது, கிடைக்காத பாக்கியத்தை ஆண்டவர் நம்முடைய சமாதானபுரம் சபைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தந்திருக்கிறாங்க இல்லையா. போன வருஷம் ஆசாம், அதுக்கு முந்தின வருஷம் கர்நாடகா கல்லூர், அதுக்கு முந்தின வருஷம் ஏ டீம் வந்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் கூட நம்ம மத்தியில ஆந்திர மாநிலம் பாடேறு பள்ளித்தளத்திலிருந்து ஒரு குழுவினர் நம்ம மத்தியில வந்திருக்கிறாங்க. எதற்காக வந்திருக்கிறாங்க, ஒருவேளை நம்முடைய பகுதிகள் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி பாளையங்கோட்டை கிளை சங்கத்தின் சார்பாக ஐஎம்எஸ் விற்பனை விழா, அருட்பணி விழா நடைபெற இருக்கிறது. அதற்கு ஆயத்தப்படும் வண்ணமாக நம்மளையெல்லாம் ஆயத்தப்படுத்துவதற்காக, உற்சாகப்படுத்துவதற்காக, ஊக்கப்படுத்துவதற்காக பணித்தளங்கள்ல இருந்து என்ன செஞ்சிருக்கோம், வருஷம் ஒரு குழுவினர். அதே மாதிரி இந்த வருஷமும் ஆந்திர மாநிலம் பாடேறு பணித்தளத்திலிருந்து ஒரு குழுவினர் நம்ம மத்தியில வந்திருக்கிறாங்க. விசுவாசிகள் வந்திருக்கிறாங்க, நம்ம ஹாஸ்டல்ல படிக்கிற பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. நம்முடைய தமிழ் மிஷினரி நம்முடைய பகுதியிலிருந்து கடந்து போயிருக்கிற சகோதரி எஸ்தர் ஜான்ஸ்டாம்வேல், அவங்களுடைய சொந்த ஊர் வந்து சொரண்ட பக்கம் ராஜகோபாலபேரி. கணவனார் குருவானவராக அந்த இடத்துல கர்த்தருடைய பணி செய்யறாங்க. தம்பி ஜான்ஸ்டாம்வேல், அவங்க செவல், 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க குடும்பமா அந்த இடத்துல தங்கியிருந்து கர்த்தருடைய பணியை செய்யறாங்க. அவங்க நம்ம மத்தியில பிள்ளைகளெல்லாம் அறிமுகப்படுத்தி அவங்க நிகழ்ச்சிகளை நம்ம மத்தியில நடத்தி காண்பிப்பார்கள். ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ மிஷினரி காரங்கள்ல மீதி நேரத்தை நம்ம கொடுக்கிறோம். இப்போதும் பாடேறு பணித்தளத்தில் இருந்து வந்திருக்கிற பிள்ளைகள் உங்கள் மத்தியிலே புது மொழியிலே பாடலை பாடி ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். Hallelujah. Odumpidi, Radinaka Odumpidi, Jisui Namma Machi Atema. Odumpidi, Radinaka Odumpidi, Maproi Punja Machi Atema. Odumpidi, Radinaka Odumpidi, Jisui Namma Machi Atema. Odumpidi, Radinaka Odumpidi, Maproi Punja Machi Atema. Ninavane Pamu Pisavenda Vamu Jilugana Monohimu. Ninavane Pamu Pisavenda Vamu Jilugana Monohimu. Odumpidi, Radinaka Odumpidi, Jisui Namma Machi Atema. Odumpidi, Radinaka Odumpidi, Maproi Punja Machi Atema. Ibena bena namaya ninge gelpavu, Tula tula bangara ninge gelpe. Sattama Jisui Nina Ponnavu, Nijiyu Padale Bolu Namavu. Ibena bena namaya ninge gelpavu, Tula tula bangara ninge gelpe. Sattama Jisui Nina Ponnavu, Nijiyu Padale Bolu Namavu. Nini Ninavane Papu Pisavenda Vamu Jilugana Monohimu. Nini Ninavane Papu Pisavenda Vamu Jilugana Monohimu. Odumpidi, Radinaka Odumpidi, Jisui Namma Machi Atema. Odumpidi, Radinaka Odumpidi, Maproi Punja Machi Atema. Niye biri Pandamachi ninge gelpe, Nisovekara bhumi pada ninge gelpe. Niyadar kaadu paadugolu jeevu gelpe, Jeesu maapre bolade jeevu gelpade. Niye biri Pandamachi ninge gelpe, Nisovekara bhumi pada ninge gelpe. Niyadar
ಒಳ್ಪಿದಿ ನನ್ನಗ ಒಳ್ಪಿದಿ ಜೀಸುಯಿ ನಂಬಗದಿ ಆತೆಮ ಒಳ್ಪಿದಿ ನನ್ನಗ ಒಳ್ಪಿದಿ ಮಾಪ್ರಯಿ ಪುಂಜಗದಿ ಆತೆಮ ಈ ಭಕ್ತ ಭಕ್ತಾನವತಿ ನಿಂಗೆ ಗೆಲ್ಪೆ ಈ ವೇಳೆ ಇಲ್ಲ ಮಂಚೆ ನಿಂಗೆ ಗೆಲ್ಪೆ ಈ ಮೊಬೈಲ್ ಗಾಳಿ ಬಂದೆ ಇದೆಯೇ ಗರ್ಭವ್ಯಾನಿ ರೋಗ ಶ್ರೇಷ್ಠವಾಗಿದೆ ಈ ಭಕ್ತ ಭಕ್ತಾನವತಿ ನಿಂಗೆ ಗೆಲ್ಪೆ ಈ ವೇಳೆ ಇಲ್ಲ ಮಂಚೆ ನಿಂಗೆ ಗೆಲ್ಪೆ ಈ ಮೊಬೈಲ್ ಗಾಳಿ ಬಂದೆ ಇದೆಯೇ ಗರ್ಭವ್ಯಾನಿ ಒಳ್ಪಿದಿ ನಿನಗ ಒಳ್ಪಿದಿ ಪ್ರೀತಿಹೀನ ಭಗತಿ ಆತ್ಮ ಒಳ್ಪಿದಿ ನಿನಗ ಒಳ್ಪಿದಿ ಮಾಪ್ರಯಿ ಪುಂಜಗತಿ ಆತ್ಮ இப்போது உங்கள் மத்தியிலே பாடல் மாநிலத்தில் பணித்தளத்தில் இருந்து வந்திருக்கிற பிள்ளைகள் மொழியிலேயே பாடலை பாடி அவங்களுடைய மனத்தை மேம்படுத்தினார்கள். இந்த பாடலுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்கள் நினைப்பீங்க, அதாவது ஒரு நினைப்பு நினைப்பீங்க, ஆண்டவரான மட்டும்தான் அவர் மட்டும்தான் ரசிக்கிற தெய்வம் அப்படிங்கிறத நீங்கள் நினைப்பீங்க. எப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கும்போது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற படிப்பு பட்டம், உங்கள்கிட்ட இருக்கிற பணம், உங்கள்கிட்ட இருக்கிற சொந்தம், அதே போல் உங்கள்கிட்ட இருக்கிற நட்சத்திர வீடு, அது எல்லாமே நம்மளுக்கு போதும், இதுதான் நம்மளுக்கு சமாதானம் சந்தோஷம் நினைச்சு நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டீங்க அப்படின்னா வேற இந்த பொருட்களால் உங்களை ரட்சிக்க முடியாது. உங்களை ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதனால நீங்கள் நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் எண்ணத்திலும் ஏற்றுக்கொண்டவர்களாக வாழுங்க. இல்லைன்னா நியாயத்திற்கு நல்லா நீங்கள் நினைக்க வேண்டியது வரும். இப்போ ஒரு அர்த்தத்தில் இந்த பிள்ளைகள் மத்தியில் பாடல் பாடினார்கள். இப்போதும் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளையும் நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். சின்னாடி பிஎஸ்சி முடிச்சிருக்கிறா, அடுத்த பிஎஸ்சி படிக்க வைக்கிறது இருக்கிறேன். விடுதி பிள்ளைகளும் விசுவாசி பிள்ளைகளும் நம்ம இருக்காங்க. முதலாவது இருக்கிறவங்க நம்மளுடைய விடுதியில் படிக்க முன்னாடி சின்னாடி பிஎஸ்சி முடிச்சிருக்கிறா, அடுத்த பிஎஸ்சி படிக்க வைக்கிறதா இருக்கிறோம். லக்ஷ்மி பிஏ முடிச்சிருக்கிறா, அடுத்த மேற்படிப்பு படிக்க ஆரம்பிக்கணும் இருக்கிறா. குமாரி நர்சிங் முடிச்சிருக்கிறா. எஸ்தர் ராணி நம்மளுடைய சுதேசவருடைய +2 முடிச்சு ஐடிஐ முடிச்சிருக்கிறா, வேலைக்கு அனுப்பணும் இருக்கிறோம். ஜனன்சி இவங்க நம்ம விசுவாசி. குமாரி இவங்க நம்ம விசுவாசி. சீதா தேவி +2 முடிச்சிருக்கிறாங்க, அவங்க நம்ம விசுவாசி. ரோஜா +2 முடிச்சிருக்கிறா, அடுத்து படிக்க ரெடியாக இருக்கிறோம். லலிதா 10th கிளாஸ் முடிச்சிருக்கிறா, அடுத்து படிக்க ரெடியாக இருக்கிறோம். மாத்தம்மா இவங்களும் அவங்களுடைய சுதேசவருடைய டிவி அவங்க கணவன் மனைவியாக சேர்ந்து ஊழியம் செய்கிறாங்க. எஸ்தர் ராணியோட அம்மா, இவளுடைய அம்மா மாத்தம்மா இவளுக்கு அம்மா. இப்போதும் இவங்க மத்தியில் அவர்களுடைய கலாச்சார நடனத்தை ஆடி இவங்களை நடத்திருக்கார்கள். அந்த நடனம் பேரு புதுசா அவர்களுடைய மகிழ்ச்சியான காலங்களில், அதாவது அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது முன்பதாக அவர்களுடைய மகிழ்ச்சி என்பது குடித்து வெறுத்து ஆடுவது தான் அவர்களுடைய மகிழ்ச்சி. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கர்த்தரை துதிக்கும் விதமாக ஆண்டவரை போற்றி புகழ்கிற பாடல்களுக்கு
நடனம் ஆடுவார்கள். அங்கே பாடேறு பணித்தளத்திற்கு ஒருவேளை நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாராவது வரும்போது சந்தோஷத்தில் அவங்க வரவேற்கிறதுக்கும் இந்த நடனத்தை ஆடி தான் வரவேற்பார்கள். அதே போல் எல்லா சந்தோஷமான நிகழ்வுகளிலும் இந்த நடனம் இடம்பெறும். ஒருவேளை அங்கே வந்தால் தான் இந்த நடனத்தை பார்க்க முடியுங்கிற சூழ்நிலையை மாற்றி இன்னைக்கு இந்திய மிஷனரி சங்கம் ஐஎம்எஸ் பிள்ளைகளை உங்கள் முன்பதாக அழைத்து வந்திருக்கிறது. இந்த திம்சா நடனத்தை எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படைங்க. ঘুচি করিরুয়া ঘুচি করিরুয়া শয়তানর কাতাকে তুমি নাই বলি কুয়া শয়তানো আইছি জাল পাকাইছি জালে পড়ি গলে তুমি যাইছা বাসি কিশোর লগে রইলে আমি রইব খুশি সরক করে উঠি দিব হাসি হাসি শয়তানো আইছি জাল পাকাইছি জালে পড়ি গলে তুমি যাইছা বাসি কিশোর লগে রইলে আমি রইব খুশি সরক করে উঠি দিব হাসি হাসি सुना हो तुम्हें सुना जिसके तुम्हें माना सुना हो तुम्हें सुना जिसके तुम्हें माना বাইবল পড়ু জীবনকে গড়ু যিশু মাপুরুকে কেবে নাই ছাড়ু আগে সিনারে আমি আন্দারে যিশুর নামে হেলু এবে আমি গুরু বাইবল পড়ু জীবনকে গড়ু যিশু মাপুরুকে কেবে নাই ছাড়ু আগে সিনারে আমি আন্দারে যিশুর নামে হেলু এবে আমি দূরে सुना हो तुम्हें सुना जिसके तुम्हें माना सुना हो तुम्हें सुना जिसके तुम्हें माना केते दिन आदि रईसा पापे पाप थानु बेले तुमे बुझा तुमर बचिबा बनस सतुरी की आसे भाबी देखा मरी गले केने जाईसा केते दिन आदि रईसा पापे पाप थानु बेले तुमे बुझा तुमर बचिबा बनस सतुरी की आसे भाबी देखा मरी गले केने जाईसा आचे हरु बेला आचे आसाबे जिसुर पोछे खोजी रे जिसु का देखा पोछे
শয়তানো আইছি জাল পাকাইছি জালে পড়ি গলে তুমি যাইতা ভাসি যিশুর লগে রইলে আমি রইব খুশি সরক করে উঠি জীবু হাসি হাসি শয়তানো আইছি জাল পাকাইছি জালে পড়ি গলে তুমি যাইতা ভাসি যিশুর লগে রইলে আমি রইব খুশি সরক করে উঠি জীবু হাসি হাসি শোনা হো তুমি শোনা যিশুকে তুমি মানা শোনা হো তুমি শোনা যিশুকে তুমি মানা பாடேறு பணித்தளத்திலே நடைபெறுகிற ஊழியங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். எங்களுடைய பாடேறு பணித்தளம் கடந்த 2002வது வருஷத்திலே தொடங்கப்பட்டுள்ளது. அதுவும் அந்த கிருஷ்ணா கோதாவரி டயசிஸில் இருந்த பிஷப் ஐயா அந்த மலைப்பகுதியில் வாழ்கிற மக்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் அவர்களுக்குள்ளாக வந்து அப்போது நமது இந்திய மிஷனரி சங்கத்திலே பொது காரியதர்சி ஐயாவாக இருந்த ரெவரன் எம்ஜி மாணிக்கம் ஐயாவை தொடர்பு கொண்டு அவங்க அந்த மலைப்பகுதிகளை குறித்ததான அந்த காரியங்களை பகிர்ந்து கொண்ட போது ஐயா மூலமாக ரெவரன் டேனியல் ராஜமணி ஐயா சர்வே பண்ணி அந்த பணித்தளம் ஆரம்பிக்கப்பட்டது. பணித்தளம் ஆரம்பித்த போது அங்கே விசுவாசிகள் கிடையாது, ஐஎம்எஸ்ஸுக்கென்று இடமோ ஆலயமோ எதுவுமே கிடையாது. முதல் முறையாக ஆரம்பித்து ரெவரன் ஜேம்ஸ் வெஸ்டரான அந்த இடத்துல பணியை ஆரம்பித்தாங்க. முதலாவது அவங்க போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு மிகுந்த சிரமப்பட்டாலும் அவங்க சில மருத்துவ உதவிகளை செய்ததுனாலையும் இன்னும் சுகமில்லாதவங்களை அந்த மலைகளுக்குள்ளே இருந்து வெளியில் அவர்களுடைய சைக்கிளில் வச்சு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் காமிச்சு அப்படி நிறையா சமுதாய பணிகளை செய்த போது அங்குள்ள மக்கள் அந்த அண்ணன் சொன்ன சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அது நிமித்தமாக ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளாக உள்ளதாகவே ஆமூர் அல்ஜேர் அப்படிங்கிற 2 இடத்துலையும் ஆலயங்கள் கட்டப்பட்டது. அதே போல் நிறைய இடங்களில் வீட்டு ஜப கூட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட வளர்ச்சியை தொடர்ந்து இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலமாக பாடேறு பணித்தளத்திலே நிலம் வாங்கப்பட்டு பாடேறு மெயின் இடத்துலையும் ஆலயம் கட்டப்பட்டது. இந்த ஆலயம் கட்டப்பட்டு சில வருடங்கள் வரைக்கும் பாடேறு பணித்தளம் ஒரே ஒரு பணித்தளமாக மட்டுமே இருந்தது. குறிப்பிட்ட சில வருடங்களுக்குள்ளாக இன்னும் அந்த பணித்தளமானது விரிவடைந்தது. அதாவது அந்த கோதை இன மக்கள் அந்த மலைகளுக்கு மேலே 35 வகைக்கும் மேற்பட்ட ஆதிவாசி இனங்கள் அங்கே வசிக்கிறாங்க. அவங்க மத்தியில் இந்த சுவிசேஷத்திற்கு திறந்த வாசல் கோதை இன மக்கள் மத்தியிலே காணப்பட்டது. அப்படி அநேக இடங்களில் கோதை இன மக்கள் மத்தியிலே ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் கொடுத்ததுனால அரக்கு சிந்தப்பள்ளி எல்லா இடங்களுக்கும் சுவிசேஷம் பரவி சென்றது. அநேக ஆலயங்கள் ஐஎம்எஸ் மூலமாக கட்டப்பட்டது. அப்போது அந்த ஏரியா விரிவடைந்த போது ஒரு தமிழ் மிஷனரினால் அந்த இடத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த பாடேறு பணித்தளம் கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே 3 பணித்தளங்களாக பிரிக்கப்பட்டது. அரக்கு, சிந்தப்பள்ளி, பாடேறு. இப்போது இந்த 3 பணித்தளத்தையும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 70க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் காணப்படுகிறது. அநேக வீட்டு ஜப குழுக்கள் காணப்படுகிறது. அதே போல் அரக்கு பணித்தளத்திலையும் நம்முடைய பாடேறு மாதிரியே இடம் வாங்கி கேம்பஸில் விடுதி பணி நடைபெற்று வருகிறது. கிராமங்களில் பகல் நேர பராமரிப்பு மையம் நடைபெறுகிறது. சிந்தப்பள்ளியிலையும் அநேக ஆலயங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. அங்கேயும் சுதேச ஊழியர் அதை பொறுப்பேற்று உள்ளூர் சுதேச ஊழியர் அவர் ஒரு பொறுப்பு மிஷனரியாக அந்த இடத்துல பணிபுரிந்து வருகிறார். எல்லா இடங்கள்லையும் சேர்த்து 60க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருக்கிறோம். பாடேரில் இப்போது தற்சமயம் நாங்கள் வந்திருக்கிறது பாடேறு பணித்தளத்திலிருந்து வந்திருக்கிறோம். பாடேறு பணித்தளத்திலையும் தற்சமயம் 22 ஆலயங்கள் கட்டப்பட்ட ஆலயங்கள் 22 ஆலயங்கள் இருக்கிறது.
அதே போல 5 இடங்களிலே வீட்டு ஆராதனை குழுக்கள் நடைபெற்று வருகிறது. 3 இடங்களிலே ஆலய பணிகள் நடைபெற்று வருகிறது. புதிதாக ஆலயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே போல பாடேறு வளாகத்துக்குள்ளாக விடுதி ஒன்று நடைபெற்று வருகிறது. 60 பிள்ளைகள் அந்த இடத்துல தங்கி படித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் படித்து நிறைய பேர் நல்ல நல்ல நிலைமையில் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதே போல அரக்கு பெத்தபையில் அப்படிங்கிற இடத்துலையும் பகல் நேர பராமரிப்பு மையம் நடைபெற்று வருகிறது. அங்கே 50 பிள்ளைகள் படிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த 50 பிள்ளைகளை போக மீதியும் அவங்களுடைய பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் இருக்கிற 2 வயது 3 வயது பிள்ளைகளை கூட நீங்களும் போங்க, நீங்கள் ஐஎம்எஸ்ல நடத்துகிற டேக்கர் சென்டருக்கு நீங்களும் போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சுவிசேஷத்திற்கு வரவேற்பு நிறைந்த இடம். அதே போல சமுதாய பணிகளுக்கும் நல்ல வரவேற்பு நிறைந்த ஒரு இடத்திலே நாங்கள் ஆண்டவருடைய பணியை செய்கிறதற்கு ஆண்டவர் கிருபை செய்து வருகிறார். இன்னும் மாதந்தோறும் புதியதாக மலைகளுக்குள்ளாக புதிய புதிய கிராமங்களை தேடி சென்று ஆண்டவருடைய அன்பை அறிவித்து வருகிறோம். நிறைய கிராமங்களில் சில காலங்களாக மாத்திரமே எதிர்ப்புகள் காணப்படுகிறது. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஆந்திர மாநிலத்தை பொறுத்த மட்டும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதே போல் அந்த பகுதியில் இன்னுமே குழந்தை திருமணங்கள் இருக்குது. இப்போவும் 13-14 வயது சிறுமிக்கு கூட திருமணம் பண்ணுகிற சூழ்நிலை இருக்கிறது. அதாவது திருமணம்னா அவங்க பொண்ணு பேசி மாப்பிள்ளை பார்த்து அப்படிலாம் முடிச்சு கொடுக்க மாட்டாங்க. அவங்க சூழ்நிலையை பார்ப்பாங்க. ஏதோ ஒரு ஆண், அதாவது அந்த பிள்ளைய வீட்டை விட்டு கடத்தணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்க ஒரு 2 மாடை மட்டும் வரதட்சணையாக கொடுத்து அந்த பிள்ளைய அனுப்பி விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கும் காணப்படுது. அதே போல் மருத்துவ வசதி இல்லாத கிராமங்கள் இன்றளவும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதாவது சில கிராமங்களுக்கு நாங்கள் ஊழியங்களுக்கு போகும்போது வண்டியை ஒரு இடத்துல போட்டுட்டு நடந்து தான் போவோம். இல்லைன்னா மோட்டர் சைக்கிளை ஓட்ட முடியாமல் லோக்கலில் உள்ள சுதேச ஊழியர்கள் கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு வருவாங்க. அந்த சூழ்நிலையில் நாங்கள் கேட்போம், ஒருவேளை இந்த கிராமத்தில் யாருக்காவது உடம்புக்கு சரியில்லாமல் ஆயிட்டுனா அவங்க எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்கன்னு கேட்டால் அங்கே உள்ள மக்கள் சொல்கிறது என்னென்னா, அவ்வளோதான். அதாவது அந்த இறந்து போகிறத அவங்க எந்த நேரத்துலையும் அதை ஏற்றுக்கொண்ட மாதிரி பேசுவாங்க. அதாவது அதை விட்டு நாங்கள் மலையை மேலே வர முடியலைனாலோ இல்லைன்னா மலை உயரத்துல இருந்து நாங்கள் பாடேறு பகுதிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியலை அப்படின்னா இறந்து போக வேண்டியது மட்டும்தான், வேற எதுவுமே எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாடேறு பகுதிகளில் இன்றளவும் காணப்படுகிறது. அதே போல் கவர்மெண்ட் ஸ்கூலும் ஒரு 4-5 கிராமங்களுக்கு ஒரு இடத்துல மட்டும்தான் ஸ்கூல் இருக்குது. அதுவும் கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு முன்பதாக வரைக்கும் நல்ல முறையில் ஸ்கூல்ஸ் நடைபெற்று வந்தது. கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து எந்தெந்த கிராமத்துலலாம் பிரைமரி ஸ்கூல் இருக்கோ அதையும் மூடுகிறதற்கு அரசாங்கம் அது ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய கிராமங்களில் மூடப்பட்டாலும் நம்முடைய விடுதியில் படித்த பிள்ளைகள் இருக்கிற கிராமங்களில் இன்னுமே அந்த ஸ்கூல்கள் மூடப்படாமல் காக்கப்படுது. காரணம் என்னன்னா, நம்முடைய விடுதியில் படித்ததுனால அவங்க நல்ல அறிவை பெற்று ஒரு இடத்துல போய் மனு கொடுக்கறதுக்காக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் அரசு அதிகாரிகள்கிட்ட பேசுறதுக்காக இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் அங்கே போய் அரசு அதிகாரிகள்கிட்ட நம்முடைய ஐஎம்எஸ் காரியங்களுக்காகவும் கவர்மெண்ட்ல இருந்து நடத்தப்படுகிற காரியங்களுக்காகவும் பேசுறதுக்கு முன்னணியில் வர்றதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. அதே போல தான் ஜிடிபகட கிராமம் மிகுந்த வளர்ச்சிக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அநேக கிராமங்களில் கரண்ட் இல்லை, வீடு இல்லை, மக்களுக்கு மருத்துவ வசதி இல்லை, அதே போல் கல்வி வசதி இல்லாத இன்னும் அநேக கிராமங்கள் இருக்கிறது. நீங்கள் அந்த பாடேறு பகுதியில் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இப்போதும் உங்கள் மத்தியில் சின்னாரி பிஎஸ்சி முடித்து இன்னைக்கு உங்கள் மத்தியில் ஒரு நல்ல நிலைமையில் நின்றுட்டு இருக்கிறா. இவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அதாவது குழந்தையா 9 மாத குழந்தையா இருக்கும்போது இவங்களுடைய அம்மா திடீர்னு வியாதிப்பட்டு ஒரு 2 நாளே வியாதிப்பட்டு இறந்துட்டாங்களாம். இறந்த சூழ்நிலையில் அவங்க அப்பா குடிக்கு அடிமைப்பட்டவரா இந்த பிள்ளைகளை, இவளையும் இவங்க அக்காவையும், அவங்க அக்காவுக்கு 2 வயசு, இவளுக்கு 9 மாத குழந்தை, 2 பிள்ளைகளையும் அவங்களோட தங்கச்சி வீட்டில் விட்டுட்டு அவர் எங்கே போனார்னே தெரியாது. இந்த பிள்ளைகள் பிறந்ததுலேருந்தே மிகவும் வறுமையில், அதாவது எந்த ஒரு ஆசபாசமும் இல்லாமல், எந்த ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், ஒரு கிளாஸ் பாலுக்கு கூட வழி இல்லாத நிலைமையில பிள்ளைங்க வளர்ந்து வந்திருக்கிறாங்க. வளர்ந்து ஸ்கூலுக்கு போகிற அந்த வயசு வரும்போது ஒரு 2வது 3வது வகுப்பு படிக்கிற நேரத்தில்
நம்முடைய விடுதியில தங்கி படிக்கிற பிள்ளைகளுடைய நிலைமையை வந்து இவ பார்த்துருக்குறா. எல்லா பிள்ளைங்களுமே நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா உற்சாகமா நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போயிருக்கிறாங்க. அப்போ இவ கேட்டிருக்கிறா, எனக்கு இது மாதிரி தருவாங்களான்னா நீ ஹாஸ்டலுக்கு வரணும், ஏசப்பா தான் உண்மையான தெய்வம், நீ அவரை ஏற்றுக்கொண்டனா நீ இப்போ அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி அழ வேண்டியதில்லை, ஆண்டவர் உனக்கு சமாதானம் தருவார்னு சொல்லும்போது அந்த சிறு வயதிலேயே இந்த மகள் சொல்லியிருக்கிறா, ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அவர் தான் தெய்வம்னா எதுக்காக எங்க அம்மா இறக்கணும், எதுக்காக எங்க அப்பா என்னை விட்டுட்டு போகணும், எங்களை விட்டுட்டு இப்படி போகணும், நான் சின்ன பிள்ளையில இருந்தே யாருடைய அன்பு இல்லாம தானே வளர்ந்தேன், அவர் அன்புள்ள தெய்வம்னா என்னை எப்படி இப்படி விட்டுட்டு போவாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறா. கேள்வி கேட்டுட்டு எனக்கு அந்த இயேசு கிறிஸ்து வேண்டாம், ஆனா எனக்கு வந்து சாப்பாடும் உடுத்துறதுக்கு துணியும் தந்தா போதும் அப்படின்னு நினைச்சு அவள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறா. அவளுடைய எண்ணமும் அதுவாக தான் இருந்திருக்குது. ஏதோ ஒரு 10வது வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு ஏதோ கூலி வேலை செய்ய முடிகிற நேரம் நம்ம இந்த ஹாஸ்டலை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நம்மளுடைய விடுதிக்கு வந்திருக்கிறா. அங்கே வந்த பிறகு அவள் ஆண்டவருடைய அன்பினால தொடப்பட்டா. அவள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட 7வது கிளாஸ் படிக்கும் போதே அவள் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறா. அதே போல் 10th +2 படிக்கும் போதும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி நல்ல தேர்ச்சி பெற்றா. பிஎஸ்சி சேர்த்து விட்டோம். காலேஜில் படித்தா இப்போ பிஎஸ்சி முடிச்சு எந்த ஒரு அரியர் இல்லாமல் ஒரு செமஸ்டரில் கூட அவள் அரியர் வச்சு பாஸ் பண்ணதில்லை. அரியரே இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணா. அப்படிப்பட்ட ஞானத்தையும் கிருபையையும் ஆண்டவர் கொடுத்தார். ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யோசிக்கலாம், நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிற காணிக்க அங்கே வரைக்கும் போய் சேருதா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு இதை மாதிரி பிள்ளைகள் தான் உங்களுக்கு சாட்சி. எல்லாரையும் கூப்பிட்டு வர முடியாதனால உங்கள் மத்தியில் ஒரு சிலரை நாங்கள் வந்து அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். ஐஎம்எஸ் விடுதியினால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஒருவேளை அந்த விடுதி இல்லாமல் இருந்திருந்தா எங்கேயோ தூரத்தில் விசாகப்பட்டினத்துலேயோ எங்கேயோ கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருந்தால் கூட இதை மாதிரி பிள்ளைகளை வந்து அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போய் யாரும் விடுறதுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ள பிள்ளைகளை, அனாதையாக இருக்கிறவங்க, அதே போல் தகப்பனால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், அப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்முடைய விடுதிக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சு படித்து இன்னைக்கு உங்கள் முன்னாடி இப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தோடு இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கிறா. நீங்கள் இன்னும் தொடர்ந்து ஐஎம்எஸ் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லது ஒரு சாட்சியை கேட்டோம். சின்னாரி இன்னைக்கு தான் அழாமல் இருக்கா. சாட்சி சொல்ல ஆரம்பித்த உடனே ஆமாம் ஆட்சி ஆரம்பிச்சோடனே அழ ஆரம்பிச்சிருவா. இதில் வந்து ஒரு 4 நாள் ஆச்சு. நிறைய ஸ்கூல்ஸுக்கெலாம் போனோம். அந்த பிள்ளைங்களை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப அழுக வந்துச்சு. 9 மாத கை குழந்தையாக இருக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க, அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ வாழ்வாதாரத்தை இழந்த சூழ்நிலை. ஹாஸ்டலுக்கு வந்தது அட்லீஸ்ட் ஒரு 3 நேரம் சாப்பாடு மட்டுமாவது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கூட தான் ஹாஸ்டலுக்கு வந்தா. ஆனால் வந்தவள் நம்ம செய்கிற ஊழியங்கள், நம்முடைய மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் பார்த்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு முன்பதாக டிகிரி முடித்து ஒரு கிராஜுவேட்டாக நின்றுட்டு இருக்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புலம்பல் 4:4 சொல்லுகிறது, தாகத்தால் பிள்ளைகளின் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள் கொடுப்பார் இல்லை என்று சொல்லி. ஒருவேளை ஒரு அப்பத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு மகள், ஒரு சாப்பாட்டுக்காக, ட்ரெஸ்ஸுக்காக எங்கிக்கிட்டு இருந்த மகள், இன்னைக்கு ஐஎம்எஸ் இயக்கம் அவளுக்கு சாப்பாடு கொடுத்து, உறைவிடம் கொடுத்து, பெற்றோருக்கு பதிலாக மிஷினரிகளை கொடுத்து, கல்வியை கொடுத்து, நாகரிகத்தை கற்றுக் கொடுத்ததுனால இன்றைக்கு ஒரு கிராஜுவேட்டாக அடுத்து பிஜிக்கு, இன்னைக்கு காலையில் ஒரு சர்ச்சைக்கு போயிருந்தோம். சர்ச்சைக்கு போயிருக்கும்போது இவள் பிஜி படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறா. இவளை படிக்க வைக்கிறதுக்கு ஸ்பான்சர் வேணும்னு சொன்ன உடனே ஒரு அண்ணன் வந்து இவளுக்கு படிப்பு செலவு முழுவதும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார்கள். நீங்கள் பார்க்குற அந்த தங்கச்சிமாரே போல 2332 பிள்ளைகள் ஐஎம்எஸ் விடுதியில் பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வித்தியாசமான ஒரு பரிதாபமான பேக்ரவுண்ட் இருக்குது. இவளுக்கு மாத்திரம் கிடையாது, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான பரிதாபமான சூழ்நிலையிலிருந்து தான் மிஷினரிகள் இந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அருமையான எங்கள் மூத்த மிஷினரி ஹென்றி சுவாமிநாதன் ஐயா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய சொல்லுவாங்க. அவங்களால பயணியர் ஒர்க்கராக பெரிய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஆண்டவருக்காக போய் பல தியாகத்தோடு கூட ஊழியம் செய்தவர்கள். நிறைய கதை நம்ம சொல்லிட்டு போக முடியும். அந்த பாடேறு பணித்தளம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம சென்னையிலேருந்து ஒரு 13 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா கல்கத்தா போகிற ரோட்டில் விசாகப்பட்டினம் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, வைசாக். அந்த வைசாக்ல இருந்து திரும்ப ஒரு 5 மணி நேரம் மலைகளுக்குள்ள
மலைகளுக்குள்ள. ஒருவேளை நம்ம ஹிஸ்ட்ரி ஜாகிரபியில் படிச்சிருப்போம், அரக்கு வேலி, அரக்கு பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி. அந்த அரக்கு பள்ளத்தாக்கு பகுதிகளில் தான் அந்த பாடேறு, அரக்கு, சிந்தப்பள்ளி போன்ற பணித்தலங்கள் அந்த பகுதிகளுக்குள்ள தான் இருக்கிறது. 2002 தான் ஆரம்பித்தோம். அற்பமான ஆரம்பம். நம்ம ஊழியத்தை அங்கே ஆரம்பிக்கும் போது ஒருவர் கூட யார் கிடையாது, கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஐஎம்எஸ்க்கு சொந்தமாக ஒரு அடி இடம் கூட கிடையாது, ஒரு ஆத்மா கூட கிடையாது, ஒரு ஆலயம் கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கு 23 வருஷத்துல கிட்டத்தட்ட 74 ஆலயத்தை நாம் கட்டி பிரதி செய்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 பணித்தலம், ஒரு பணித்தலமாக இருந்தது, பாடேறு தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கு அதிலிருந்து சிந்தப்பள்ளி, அரக்கு அப்படிங்கிறது 3 பணித்தலமாக பிரித்து இன்னைக்கு 3 பணித்தலத்திலும் கிட்டத்தட்ட 74 ஆலயங்கள், ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தர் நமக்கு சொந்தமாக கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நிறைய பணித்தலங்கள், விடுதிகளை ஆரம்பித்திருக்கிறோம். விடுதி பணியோடு கூட மருத்துவ பணி, டே கேர் சென்டர், பகல் நேர பராமரிப்பு மையங்கள் மற்றும் சோயிங் சென்டர் போன்ற பணிகள் அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கோண்டு போன்ற நிறைய ஆதிவாசியின மக்கள் மத்தியில் ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கோதின மக்கள் பேசுகிற லாங்குவேஜ் வந்து குவி அப்படிங்கிற லாங்குவேஜ். அந்த குவி லாங்குவேஜுக்கு ஸ்கிரிப்ட் கிடையாது. நம்ம பேசுகிற தமிழுக்கு இருக்கிற எழுத்து வடிவம் மாதிரி அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கிடையாது. அவங்களுக்கு தெலுங்கும் தெரியாது. அடர்த்தியான காடுகளுக்குள்ள இருக்கிறதுனால வெளி உலகம் அவங்களுக்கு தெரியாது. தெலுங்கு லாங்குவேஜும் அவங்களுக்கு, ஆந்திராவில் மற்ற எல்லாரும் தெலுங்கு பேசுவாங்க, ஆனால் அவங்களுக்கு தெலுங்கும் தெரியாது. நம்ம ஹாஸ்டலுக்கு உங்களை பிள்ளைங்க எடுத்துகிட்டு வந்து படிக்க வச்சு கல்வியை கொடுக்கறதுனால ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அவங்க தெலுங்கு கற்றுக்குறாங்க, செகண்ட் லாங்குவேஜ் அவங்க இங்கிலீஷும் அவங்க என்ன பண்ணுறாங்க கற்றுக்கிட்டு இன்றைக்கு ஆண்டவருக்கு சாட்சியாக இன்றைக்கு அநேக பிள்ளைகள் மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேக ஊழியர்கள், சுதேச ஊழியர்கள் கூட அந்த இனத்திலிருந்து கர்த்தர் இன்னைக்கு எழுப்பி கொடுத்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகிறதுன்னு சொன்னால், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், வீடுகளில், திருச்சபையில் ஐஎம்எஸ் ஊழியத்திற்காக முடக்குகிற முழங்கால்கள் மாத்திரமே, கொடுக்கிற காணிக்கை மூலம் மாத்திரமே கர்த்தர் இப்படிப்பட்ட அசாதாரணமான காரியத்தை ஆண்டு பணித்தளத்தில் செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அவர் ஒரு மத்தியில் வந்திருக்க ஒரு தங்கை ஜான்சி தமிழ் மொழியில ஒரு பாட்டு பாடுவார். நம்முடைய சுதேச ஊழியருடைய மகள் தமிழ் மொழியில ஒரு பாட்டு பாடி நம்மை மகிமைப்படுத்துவார். அதுக்கு முன்பதாக இந்த ஊழியத்தை குறித்து இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒருவேளை பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணிட்டோம், டான்ஸ் ஆட வச்சு சாட்சியில் வச்சிருக்கிறோம்னு சொன்னால், அதை விட நீங்கள் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி தானே? போகலாமா? போகலாமா, போக முடியாதா? பக்கம்தான். இங்கேருந்து நீங்கள் இங்கேருந்து சென்னைக்கு 12 hours, சென்னையிலேருந்து விசாகப்பட்டினத்துக்கு ஒரு 13 மணி நேரம். ஆமாம், ஐயா தான், ஐயா நினச்சா முடிஞ்சிடும்ண்ணே, ஐயா கையில் தான் இருக்குது. சரியா? ரைட். எப்படியாவது அடுத்த மார்ச்சுக்குள்ளேயாவது என்ன பண்ணுவோம், நம்ம பணித்தளத்துக்கு போகிறதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம். சரி, ஒரு ஆளுக்கு மிஞ்சி போனால் 5000 ரூபாய், 4000 5000 தான் வரும். ட்ரெயின், சாப்பாடு, ட்ராவலு எல்லாம் சேர்த்து அவ்வளோதான் வரும். சரியா? நான் உங்களுக்கு பிளான்லாம் போட்டு கொடுத்தேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், என்னென்ன பண்ணாங்க ஹெல்ப் பண்ணுறோம். இப்பொழுது அருமையான என்னுடைய மகள் தமிழ் மொழியில் ஒரு பாட்டு பாடுவா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது.
ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே வரைந்தே உன்னை நான் கைகளில் தங்கினே உன்னை நான் தாய் கருவில் வரைந்தே உன்னை நான் கைகளில் தாங்கினே உன்னை நான் தாய் கருவில் காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம் காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம் உந்தன் ஜீவிய காலம் எல்லாம் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே பயப்படாதே பிள்ளையே இன்றும் தீங்கை காண்பதில்லையே பயப்படாதே பிள்ளையே இன்றும் தீங்கை காண்பதில்லையே உன்னோடு நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் உன்னோடு நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் அவைகள் ஆச்சரியமாயிருக்கும் நிச்சயமாகவே முடிவு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு நம்பிக்கை வீண் போகாது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே மீண்டுமாக அருமை பிள்ளைகளுடைய ஒரு சிறப்பு கலாச்சார நடனம். இதுதான் அந்த கோது மக்களுடைய ஒரு கலாச்சார ட்ரெஸ்ஸு. ஒருவேளை இது சேரீ வந்து நம்ம சேரீ அவங்க இப்படி கட்டியிருக்கிறாங்க, ஆனால் அவங்க கட்டியிருக்கிறது வந்து வித்தியாசமாக சாதாரண நூல் சேலையை இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுக்கு அதிக நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ பிள்ளைகளுடைய ஒரு சிறப்பு நடனம்.
রাজাকে জাগাবে আমার হৃদয়ে যিশু মাতৃ যিশু রাজাকে জাগাবে আমার হৃদয়ে যিশুর বাক্যকে আমি শুনবে তার কথাকে আমি মানবে যিশুর বাক্যকে আমি শুনবে তার কথাকে আমি মানবে আচ্ছা ভাই মনে মনে Asabai mone mone jube ke gatane hame jube ke gatane hame jube ke sultane Isur bhagyo ke hame sunbe kator kata ke hame manube Isur bhagyo ke hame sunbe kator kata ke hame manube Isur mapru Amor papai jogote asina Amor papai se tu se morina Amor papai jogote asina Amor papai se tu se morina Por santo para Cristo somos de asa Maplu Jesús grito me cora porosa Por santo para Cristo somos de asa Maplu Jesús grito me cora porosa Jesús maplu Jesús rajake jagate ho amor hridaye Jesús maplu Jesús rajake jagate ho amor hridaye Ekota sabutani Prabhu karo bato sapana hemani Jesu birudhore ekota sabutani Prabhu karo bato sapana hemani Tane tane mohamari abhumi kampa Maplu Jesu lobe tume bharosa rakha Tane tane mohamari abhumi kampa Maplu Jesu lobe tume bharosa rakha Jesús maplu Jesús rajake jagate ho amor hridaye Jesús maplu Jesús rajake jagate ho amor hridaye Jesús bhagyo ke ame sunbe tator kata ke ame manube Jesús bhagyo ke ame sunbe tator kata ke ame manube Asabai mone mone Asabai mone mone jube ke gatane hame jube ke gatane hame jube ke sultane Jesús bhagyo ke ame sunbe tator kata ke ame manube Jesús bhagyo ke ame sunbe tator kata ke ame manube
semua kru. ஒரு நிமிஷம். இந்த குரூப்ல ஒரு டூப்பு பார்த்தீங்களா? குரூப்ல டூப்பு ஐடாவா? ஐடா இது வந்து யாருன்னா நம்ம மிஸ்டருடைய மகள். சரியா? இவ வந்து கோது ஆதிவாசி கிடையாது. பிஷப் காலேஜில் எத்தனை வருஷம் படிக்க? செகண்ட் இயரா? தேர்ட் இயர். ஈவர் காலேஜில் யூஜி தேர்ட் இயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அவளுக்கும் வந்து பிள்ளைங்களை பார்த்தோன்னே ஆடணும்னு ஆசை. ஸோ வந்து டான்ஸை கற்றுக்கிட்டு அவளும் ஃபீல்டில் அடிக்கடி போவா. இல்லை லீவுக்குலாம் அங்கே ஃபீல்டுக்கு போயிடுவா. ஸோ குரூப்பில் ஒரு டூப் ரைட்ஸ். சார் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் மத்தியிலேயும் இப்போது நாங்கள் ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். சகோதரி மார்த்தம்மா என் கூட இருக்கிறாங்க. அவங்க இப்போ குடும்பமாக பாடேர் பகுதியில் சுதேச பணி அங்கே லோக்கல் மிஷினரியாக இருந்து ஆண்டோடைய ஊழியத்தை நிறைவேற்றி வராங்க. அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க குடும்பத்தில் ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை குறித்து உங்கள் மத்தியில் சாட்சியாக பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது ஒரு 24 வருடங்களுக்கு முன்பதாக இவங்க கணவர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்கன்னா நம்முடைய ஐஎம்எஸ் அந்த இடத்துல பணி செய்ய ஆரம்பித்த பிறகு சுவிசேஷத்தினால தொடப்பட்டார். அவருக்கு வந்து இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பதாக இந்த சகோதரி வந்து நீ என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வெளியில் போ அப்படின்னு சொல்லி விரட்டியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஊர்க்காரங்களும், ஏன்னா ஒரு பெரிய ஊரில் அந்த ஜீடிப்பாகட கிராமம் வந்து கொஞ்சம் பெரிய வில்லேஜ். அந்த கிராமத்தில் இவங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் கிறிஸ்தவங்களாக அவங்க மட்டும் மாறினதுனால இவங்களும் விரட்டியிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தினரும் ஊரில் உள்ளவங்களும் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டியிருக்கிறாங்க. அவர் என்ன செய்யணும்னு தெரியாமல் நிறைய நேரம் காட்டுப்பகுதிகளில் போய் படுத்திருப்பாராம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு அவங்களுக்கு பிறந்த முதல் பையன், அந்த எஸ்தர் ராணிக்கு அண்ணன், அவன் வந்து ஒரு 2 வயது குழந்தையா இருக்கும்போது ஒரு 2-3 நாள் ரொம்ப சுகம் இல்லாமல் இருந்திருக்கிறான். அந்த பகுதிகளில் மருத்துவ வசதி கிடையாதுன்னு ஏற்கனவே சொன்னேன். 2வது இது ரொம்ப வருடங்களுக்கு முன்பதாக, இப்போ வரைக்குமே மருத்துவ வசதி இல்லை. அந்த நேரத்தில் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் ரொம்ப வியாதிப்பட்டு மரண படுக்கைக்கு நேராக போயிட்டான். அதாவது அவங்க நாட்டு மருந்து கொடுத்தாங்க, இந்த அம்மா கூட்டிகிட்டு போய் மந்திரவாதிகிட்டெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. எந்த இதுக்குமே அந்த பையனுக்கு சுகம் கிடைக்கல. அதாவது இறுதி கட்டத்தை நெருங்கிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச நேரத்தில் அவர் ஜான் விக்டர், நம்முடைய சுதேச ஊழியர், அவர் நினச்சிருக்கிறாரு இதுக்கு பிறகு நம்ம வந்து ஜெபத்தை மட்டும்தான் நம்ப முடியும், ஏசப்பா மட்டும்தான் என் குழந்தைய காப்பாற்ற முடியும், அதனால நான் ஊழியக்காரங்கிட்ட தூக்கிட்டு போய் ஜோம் பண்ண கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்கி இருக்கிறாரு. அப்போ இந்த அம்மாவும் சொல்லியிருக்கிறாங்க, என்னென்னலாமோ செஞ்சு பார்த்துட்டோம், எதுலேயுமே அவன் பிழைக்கலை, இனி அங்கே போய் ஜோம் பண்ணியா பிழைக்க போகிறான், நீங்கள் கூப்பிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே அவர், நீ மட்டும் நம்பிக்கையோட என் கூட வா, நம்ம போய் ஜோம் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆண்டவர் வந்து அற்புதம் செஞ்சு நம்ம குழந்தைக்கு சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சிட்டு போயிருக்கிறாரு. ஊரில் எல்லாருமே பிள்ளையை தூக்கிட்டு போகும்போது ரொம்ப சீரியஸாக இருக்கிறான். அதாவது அந்த ஊழியக்காரர் இருக்கிற இடத்துக்கு இவங்க வீட்டில் இருந்து ஒரு ஆற்றை கடந்து தான் போகணும். இப்போ வந்து அரைக்குறை உயிரில் இருக்கிற பிள்ளையை தூக்கிட்டு போகிறான். திரும்ப அங்கே போயிட்டு வரும்போது ஒரு இறந்து போனதை உடலை தான் தூக்கிட்டு வர போகிறான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தடை பண்ணியிருக்கிறாங்க, நீ போகாதன்னு சொல்லி. ஆனால் அவர் உள்ளத்தில் ஆண்டவர் மேலே ஒரு பெரிய விசுவாசம், எப்படியாவது என் குழந்தைய வந்து ஏசப்பா உயிர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி 2 பேருமா அன்னைக்கு தான் முதலாக இந்த அம்மா ஜபிக்கிறதுக்குன்னு சொல்லி வீட்டை விட்டு கடந்து போயிருக்கிறாங்க. 2 பேரும் ஆற்றுக்குள்ளே கால்நடையாக தண்ணிக்குள்ளே இறங்கி நடந்து அந்த வில்லேஜை போய் சேர்ந்தாங்க. இதே மாதிரி சாயந்தரம் நேரம் இருட்டுற நேரத்தில் கொண்டு போய் பிள்ளைய நடுவில் படுக்க வச்சு ஜோம் பண்ணியிருக்கிறாங்க. விடிய ஜோம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்களாம். இவங்க ஹஸ்பண்டும் அங்கே இருந்த ஊழியரும் சேர்ந்து விடிய ஜோம் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் கூட ஒரு நிமிஷம் கூட தூங்கலையாம். காலையில் ஒரு 5 மணிக்கு அந்த குழந்தை வந்து அழுதுருக்குறான். அது வரைக்கும் மூச்சு பேச்சு இல்லை, ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான் இனிமே முடிஞ்சிரும் அப்படிங்கிற சூழ்நிலையில் தூக்கிட்டு போன குழந்தை ஜெபத்தின் மூலமாக விசுவாசத்தோட போனது நிமித்தமாக காலையில் 5 மணிக்கு அழ ஆரம்பிச்சிருக்கிறான். அழுத பையன் பால் கேட்டிருக்கிறான், கொடுத்துருக்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. ஊர்க்காரங்க எல்லாரும் எதிர்பார்த்தது வந்து திரும்ப வரும்போது ஒரு இறந்து போன குழந்தைய தூக்கிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அவங்கள வெட்கப்பட விடலை. இந்த அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சதுனால அந்த இடத்துல வந்து
ஒரு ஆண்டவருடைய நாமம் மிகவும் அதிகமாக மகிமைப்பட்டது. எந்த கிராமத்துக்குள்ள நீ இருக்காதன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துலயே உடனடியா சில குடும்பங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய பிள்ளையா மாறினாங்க. நிறைய பேருடைய மாற்றத்துக்கு தடையா இருந்தது என்னன்னா அவர்களுடைய குடி பழக்க வழக்கங்கள். அதே போல இந்த ஜான் விக்டர் அவருமே ரட்சிக்கப்பட்டு இந்த குழந்தை இப்படி ஆகிற வரைக்கும் அவர் நினைச்சிருக்கிறாரு சாராயம் காய்க்கிறது வந்து சாதாரண ஒரு தொழில் தானே, என் பிழைப்புக்கு நான் காய்க்கிறேன், அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. ஜெபத்துக்கும் போறாரு, இங்க வீட்டுக்கு வந்தா சாராயம் காய்ச்சி வித்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் சொன்னாரு, அதாவது யாராவது தெரிஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் பிடிக்க வருவாங்களாம், இவங்கெல்லாம் சாராயம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிடிக்க வந்தா அவ்வளவு நேக்கா மண்ணெல்லாம் வெட்டி அந்த சாராய பானையெல்லாம் கீழே வச்சு மேலே பாய போட்டு மூடி மண்ணை நிரப்பிடுவாராம். யார் வந்து பார்த்தாலும் இவர்கிட்ட சாராயம் ஒழிச்சு வச்சிருக்கதை கண்டே பிடிக்க முடியாதாம். அப்படிப்பட்ட தொழிலையும் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஆனா குழந்தைய ஆண்டவர் ஜீவனை கொடுத்த பிறகு இவருக்குள்ள இனிமே நம்ம அந்த சாராயம் விற்கிற தொழிலை வந்து செய்யக்கூடாதுன்னு அவர் அந்த தொழிலை விட்டது மட்டுமல்லாம இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. கூடவே ஒரு 5-6 குடும்பங்கள் வந்திருக்கிறாங்க. மீதியானவங்களும் மெதுவா அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, நம்ம சாராயம் காய்க்கிற தொழிலை விட்டுட்டோம்னா நம்மளுக்கு என்ன பிழைப்புக்கு வழி அப்படின்னு ஒரு கேள்வியோட இருக்கும்போது நம்முடைய ஊழியர் வந்து இந்த பகுதி மலைப்பாங்கான பகுதி, காஃபியோ மிளகோ என்ன பழங்கள் கிடைக்குதோ, அதாவது காஃபி மிளகுலாம் அதுக்கு பிறகுதான் அவங்க பயிரிட்டுருக்குறாங்க. அது வரைக்கும் நீங்க காடுகளில் கிடைக்கிற பழங்களை எடுத்துட்டு போய் பாடேறு பகுதியில் விற்று பிழைச்சிக்கலாம் அப்படின்னு ஆலோசனைகள் கொடுத்து அவங்க அந்த சாராயம் காய்க்கிற தொழிலை விட்டு இந்த மாதிரி நல்ல வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த காலத்துல அந்த கிராமத்துக்கு வந்து சுத்தமா வழியே கிடையாது. ஒத்தையடி பாதைன்னா நம்ம ஒரு மாதிரி பிளேன் இடம் கிடையாது. ஒரு 4-5 மலைகளை தாண்டி தான் பாடையர்ல இருந்து இவங்க கிராமத்துக்கு போகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவ்வளோ தூரம் வந்து இந்த மக்கள் கஷ்டப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. ஆண்டோடைய பெரிதான கிருபையினால இன்னைக்கு அந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னா மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட கிராமமா இருக்குது. காஃபி விளையுது, மிளகு விளையுது, மஞ்சள் விளையுது. எல்லாருமே வீடு கட்டி நல்ல வீடுகளில் குடியிருக்கிறாங்க. நிறைய பேர் ஐஎம்எஸ் விடுதிகளில் பிள்ளைகளை கொண்டாந்து சேர்த்து படிக்க வச்சு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அது மூலமா ஐஎம்எஸ் விடுதியில் படித்த ஒருவர் இப்போ அந்த ஊர் சர்பஞ்சா இருக்கிறாரு. அதனால அந்த கிராமங்களுக்கு தேவையான நன்மைகளுக்கும் அவரே எல்லாம் எழுதி கொடுத்து மனு கொடுத்து எல்லாம் வாங்கி அந்த கிராமம் இன்னைக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கிராமமா இருக்கு. அதே போல இருக்கிற எல்லா ஐஎம்எஸ் சர்ச்சை விட அந்த ஜிடி பகட சர்ச்சும் பெருசு. அதாவது எங்களுடைய பாடேறு பணித்தளத்தை சொல்றேன், சர்ச்சும் பெரிய சர்ச்சு. அதே நேரத்துல அது நிரம்பி வழிகிற மாதிரியான ஆட்கள் வந்து ஆலயத்துல வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. இன்னும் ஒரு 4-5 குடும்பங்கள் மட்டும்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. முழு கிராமமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டது. ஒரே ஒரு மனிதன் ஆண்டவர் அந்த மனிதனை மாற்றினார். அவர் குடும்பத்துல ஒரு அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு அந்த கிராமமே ஆசீர்வதிக்கப்பட்ட கிராமமா முழுவதுமா ஆண்டவருடைய அன்பை ருசித்த கிராமமா இருக்குது. இன்னைக்கு இவங்க கணவனாரும் சேர்ந்து மலைகளுக்குள்ள ஊழியங்களுக்கு போறாங்க. நாங்க எப்படி குடும்பமா ஊழியத்துக்கு போறோமோ அதே போல இவங்களும் குடும்பமா ஊழியத்துக்கு போறாங்க. வண்டியில போற இடத்துல வண்டியில, நடக்க முடியாத இடத்துல வண்டி போக முடியாத இடத்துல நடந்து போய் ஆண்டவருடைய அன்பை அறிவித்து இவங்க மூலமா நிறைய புது சபைகளும் அந்த பகுதியில் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கு. ஆண்டவர் செய்த இந்த பெரிய அற்புதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி. தொடர்ந்து ஐஎம்எஸ் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். நிறைய பணித்தள சாட்சிகளை கேட்டோம். ஒருவேளை நம்ம ஐஎம்எஸ் மூலமா 32 இடங்கள் ஆதிவாசி மாணவர் விடுதிகள் இருக்கு. 2000க்கும் மேற்பட்ட பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஒருவேளை நீங்க வந்த பிள்ளைங்க எல்லாருடைய சாட்சியை சொல்ல போனா வித்தியாசமான ஒரு சூழ்நிலை தான். உண்மையிலே ஒவ்வொருடைய சாட்சியுமே நம்மளுக்கு வந்து நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைக்கிற ஒரு காரியம் தான். உண்மையிலே தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்த நீங்களும் நானும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இந்த எப்படிப்பட்ட வாய்ப்பு வந்து இன்னைக்கு வட இந்தியாவில் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுதேச ஊழியர்களும் அதிகாலையில் நாங்கள் நிறைய பணித்தளம் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா காலமே கணவனும் மனைவியும் என்ன செஞ்சிருவாங்க, நம்முடைய மிஷனரிட்ட வந்து ஜோம்னுட்டு என்ன செஞ்சிருவாங்க, வில்லேஜுக்குள்ளே போயிடுவாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்க காலமே எளிமை அந்த அளவுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு சுதேச ஊழியர் குடும்பங்கள் நம்ம மத்தியில் வந்திருக்குது. நம்ம ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைங்க நான் ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். நாங்கள் ஒரு முறை அந்த பணித்தளத்துக்கு போயிருக்கும் பொழுது முன்னாள் மிஷினரி அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பாடேறு பணித்தளத்துல இருந்த மிஷினரி சொன்ன ஒரு நடந்த சம்பவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஒரு நாள் வெங்கட் அப்படிங்கிற ஒரு தம்பி, அவன் 7வது படிச்சுட்டு இருக்கான்.
அந்த தம்பி வந்து ஒரு நாள் ராத்திரி போல என்ன செஞ்சிருக்க மிஷினரி அந்த பனித்தளத்துல பயங்கரமான மழை, இந்த பாடேறு பனித்தளத்துல. ஏன்னா சகோதரி சொன்ன மாதிரி பள்ளத்தாக்குகள் மலைகள் நிறைந்த பகுதியில தான் அந்த பனித்தளம் இருக்கு. அதனால பயங்கரமான ஒரு நாள் ராத்திரி நேரத்துல பயங்கரமான இடி மின்னலோட மழை பெஞ்சிட்டு இருக்கும் பொழுது கரண்டும் போயிட்டான். அப்ப மிஷினரி என்ன செஞ்சாங்க, டார்ச் லைட்டை கையில எடுத்துட்டு பிள்ளைங்கெல்லாம் பாதுகாப்பா இருக்கிறாங்களா ஹாஸ்டல்னு சொல்லிட்டு அந்த டார்ச் லைட்டை அடிச்சுட்டு அப்படியே அவங்க கேம்பஸ்குள்ள நடந்து வந்தாங்களாம். அப்படி கேம்பஸ்குள்ள உள்ள வரும்போது நம்ம ஹாஸ்டல் பக்கம் நெருங்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு அழுகுரல் சத்தம் கேக்கு, நம்ம IMS காம்பவுண்ட்ல இருந்து அழுகுரல் சத்தம் கேக்கு. அப்போ யாருக்கும் சுகம் இல்லையா என்னன்னு தெரியலன்னு சொல்லி ராத்திரி 12:30 மணிக்கு இன்னும் நம்முடைய மிஷினரி ரொம்ப வேகமா கொடையை பிடிச்சிட்டு டார்ச் லைட்டை வச்சு அடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்தாங்களாம். அப்படி நெருங்கி வர நம்ம IMS ஹாஸ்டல்ல இருந்து தான் அந்த அழுத சத்தம் கேட்டுது. அப்ப மிஷினரி ஒருவேளை ஹாஸ்டல்ல யாருக்கும் சுகம் இல்லை போலன்னு சொல்லி இன்னும் அவங்க கொஞ்சம் நெருங்கி வந்தாங்க. நெருங்கி வந்து அந்த சத்தத்தை கவனிச்சாங்க. அந்த ஜன்னல் வழியா, நம்ம விடுதி ஹாஸ்டல் ஜன்னல் வழியா கவனிக்கிறாங்க. ஒரு தம்பி வெங்கட் அப்படிங்கிற தம்பி, 7ஆவது வகுப்பு படிக்கிற ஒரு தம்பி, ராத்திரி 12:30 மணிக்கு முழங்கால நின்று அழுது ஜோம்னானா. மிஷினரி நினைச்சாங்க சுகம் இல்லைன்னு சொல்லி அவன் முழங்கால் போட்டு 12:30 மணிக்கு அழுது ஜோம்னானா. மிஷினரி நல்லா காது கொடுத்து கவனிக்கிறாங்க, எதுக்காக இவன் ஜோம்றான், யாருக்காக ஜோம்றான்னு சொல்லி. அவன் சொன்னானா, ஏசப்பா நான் காட்டுக்குள்ள இருந்தேன், எனக்கு சரியா சாப்பாடு கிடையாது, சரியா ட்ரெஸ் கிடையாது, எனக்கு கல்வி தெரியாது, நாகரிகம்னா என்னன்னே தெரியாது. இன்னைக்கு நல்ல நாகரிகத்தோட இருக்கிறேன், நல்ல ட்ரெஸ் போடுறேன், நல்லா சாப்பிட்றேன். இப்படி எனக்கு இந்த அளவுக்கு என்னை உடுத்து வித்து அழகு பார்க்குற என்னை தாங்குகிற என்னுடைய பெற்றோர், என்னுடைய ஸ்பான்சர்ஸ் வந்து எங்க இருக்கிறாங்க, தென்னிந்தியாவில் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை நீங்க என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஒருவேளை நீங்க கொடுக்கிற காணிக்க ஆதிவாசி பிள்ளையை தாங்கலாம், மிஷினரியை தாங்கலாம். ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் கூட உங்களுக்காக ஜெபிக்க என்ன செய்வாங்க, மறந்துடுவாங்க இல்லையா? ஆனா அந்த பிள்ளைங்க நீங்க காணிக்க கொடுக்குறீங்க பாருங்க, அந்த பிள்ளைங்க ராத்திரி 12:30 மணிக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, உங்களுக்காக. நம்ம ஹாஸ்டல் பிள்ளைங்க வந்தாங்க பாருங்க, அந்த பிள்ளைங்க உங்களுக்காக அதிகமா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஜோம்னிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நலனுக்காக தான் நம்ம விற்பனை விழா நடத்துறோம் இல்லையா? விசேஷமா IMSல பெண்கள் பிரிவு சார்பாக நாங்க வருஷம் உங்க மத்தியில வரோம். நீங்க நிறைய பேர் அதற்கு வந்து உதாரத்துவமான காணிக்கை கொடுக்குறீங்க. இந்த விற்பனை விழா ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நடக்க இருக்கு இல்லையா? அதுல IMSல பெண்கள் பிரிவு சார்பாகவும் விற்பனை விழா நடத்தி கொண்டிருக்கிறோம். வருஷம் சேரி மூலமா இந்த விற்பனை விழாவில் ஒரு பெரிய தொகையை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், IMSக்கு நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஒருவேளை எல்லாமே ஸ்பான்சர்ஸ் தான். நம்ம ஒரு ரேபிள் டிக்கெட் அடிச்சிருக்கிறோம். இதுல எல்லாமே 7 சேரீ இருக்கு. அதுல வந்து 3 பட்டு சேலை, மீதி 4 சாதாரண சேலைகள். அது போக 25 ஆறுதல் பரிசுகள் IMSல பெண்கள் பிரிவு சார்பா இந்த வருஷம் விற்பனை விழாவுக்கு நம்ம அடித்து விநியோகித்து கொண்டிருக்கிறோம். இதுல வந்து ஒரு ரேபிள் ஒரு இது மட்டும் என்னன்னு சொன்னா 100 ரூபாய், ஒரு டிக்கெட் மட்டும் சொன்னா 100 ரூபாய். முழு புஸ்தகம்னா 1000 ரூபாய். ஒருவேளை நீங்க வந்து 1000 ரூபாய் கொடுத்து முழு புஸ்தகமா நீங்க என்ன செஞ்சுக்கிடலாம், ஒரு புக்காவே நீங்க என்ன செஞ்சுக்கிடலாம், நீங்க வாங்கிக்கிடலாம். இப்ப என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் உங்க போன் நம்பர் நீங்க தாங்க, நாங்க என்ன செஞ்சுக்கிடுவோம், வாங்கிக்கிடுவோம். இது யாருக்காக வந்தாங்க இல்லையா, இந்த ஆதிவாசி பிள்ளைகளுடைய நலனுக்காகவும், மக்கள் ஆதிவாசி விசுவாசிகள் இருக்காங்க இல்லையா, சுதேச ஊழியருடைய மனைவிலாம் வந்திருந்தாங்க இல்லையா, அவர்களுடைய தேவைகளுக்காக தான் நம்ம அந்த விற்பனை விழா நடத்திட்டு இருக்கிறோம். ஆகவே இது IMS பெண்கள் பிரிவு சார்பா நல்ல சேரீ எல்லாமே 4000 6000க்கு மேல அந்த 3 பட்டு சேரீலாம், அது போக 4 சேரீ, அது போக மொத்தம் 7 சாரீஸ் இருக்கு. அது போக 25 ஆறுதல் பரிசுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. விற்பனை விழா அன்னைக்கு குழுக்கள் மூலமா அது கிடைக்கும். சரி, அதனால நீங்க முடிந்த பிற்பாடு எங்கிட்ட நிறைய புக்ஸ் வச்சிருக்கிறோம். நீங்க இல்ல நான் 1 போட போறேன் 2 போடனாலும் நீங்க போடுங்க, இல்லைன்னா முழு புஸ்தகம் எனக்கு வேணும் நான் பிரிச்சு கொடுக்குறேன்னு சொன்னாலும் ரொம்ப உற்சாகமா நாங்க தர ஆயத்தமா இருக்கிறோம். உங்க போன் நம்பர் தந்துட்டு நீங்க தயவு செய்து நீங்க நினைச்சீங்க, பெண்கள் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம், ஆண்கள் இருக்கிறோம், எல்லாருமே இதுல நீங்க நினைச்சீங்க உங்களுடைய பங்குகளை நீங்க செலுத்துங்க. நம்ம கொடுக்கிற காணிக்கை வந்து இந்த அருமையான பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக. ரைட். இப்போ அருமையான மிஷினரியுடைய மகள் லைடா ஒரு பாடல், ஹிந்தி பாட்டா, ரைட், ஹிந்தி மொழியில் ஒரு பாடல் பாடுவா. பாடல் பாடும்போது நம்ம என்னுடைய காணிக்கையை நம்ம என்ன பண்ணலாம், அர்ப்பணிக்கிற ஒரு நேரம். சரியா, உட்கார்ந்தவனமே பாடுங்க. அவள் பாட்டு பாடுவா, நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய காணிக்கை அர்ப்பணின்னு ஒரு டான்ஸும் ஒரு சாட்சி இருக்கிறது. கரெக்டாக 8:30க்கு என்ன பண்ணிடுவோம், உங்களை நாங்கள் வீட்டுக்கு விட்டுருவோம். சரியா, இப்பொழுது ஒரு
ஸ்பெஷல் ஹிந்தி சாங். Praise the Lord. धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, हे यीशु मेरे खुदा। उपकार तेरे हैं बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, हे यीशु मेरे खुदा। उपकार तेरे हैं बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे। योग्यता से बढ़ के दिया है अपनी दया से तूने मुझे। मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु मैं। मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु मैं। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, हे यीशु मेरे खुदा। उपकार तेरे बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। तुम्हें सच्चा जिंदगी है, तुझ पर ही भरोसा मेरा। तुम्हें सच्चा जिंदगी है, तुझ पर ही भरोसा मेरा। सेवा पूरी करके पाऊंगी ना सेवा पूरी करके पाऊंगी ना धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, हे यीशु मेरे खुदा। उपकार तेरे बेशुमार, कोटि कोटि स्तुति कोटि कोटि स्तुति धन्यवाद। விற்பனை விழாவுக்காக நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் இல்லையா? அடுத்த வாரம் நம்முடைய சபையில ஐஎம்எஸ் விற்பனை விழாவை நம்ம கொண்டாட இருக்கிறோம். போன வருஷம் நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க தெரியுமா? போன வருஷம் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 1,62,500 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நாங்க கிளாப் பண்றோம், சரியா? உங்களுக்கு நாங்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் பெரிய தொகையை உங்கள் மூலமாய் அருமையாக உற்சாகப்படுத்தி ஏலப்பொருளாம் கொண்டு வந்து ஏலம் எடுத்து இது 1,62,500 ரூபாய் நம்ம போன வருஷம் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த வருஷம் எவ்வளோ கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்க? ஒரு டார்கெட் வச்சுக்கலாம்ல? டார்கெட் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுண்ணே. டார்கெட் எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ணால் 2 lakhs அப்படியா? 3ன்னு கேட்டுச்சா இல்லையோ? சரி, ரைட், சந்தோஷம். டார்கெட் அப்படிங்கிறது இல்லை, உங்கள் உற்சாகம். நீங்கள் எவ்வளோ தூரம் பணம் அப்படிங்கிறது இதில் மேட்ரு கிடையாது இல்லை. இது வந்து நம்ம எல்லாரும் இணைந்து நாம் கொண்டாடும் பொழுது கர்த்தர் உண்மையிலேயே நம் மூலமாக தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார். நிறைய தேவைகள் இருக்கிறது. ஐஎம்எஸ்னுடைய மாத சம்பளம் மாத்திரம் 2026 மிஷினரிகளுக்கு மாதந்தோறும் சம்பளத்துக்காக மாத்திரம் கிட்டத்தட்ட 2.25 கோடி ரூபாய் தேவை. மாதம் எவ்வளோ தேவை? சம்பளத்துக்காக மாத்திரம் 2.25 கோடி ரூபாய் தேவை. அது போக ஹாஸ்டல் பிள்ளைங்க 2332 பிள்ளைங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுக்கணும், மாதம் ஃபுல்லாக கொடுக்கணும். அதுக்குரிய கிராண்ட் கொடுக்கணும்.
அப்புறம் ஹாஸ்பிட்டல் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு கிராண்ட் கொடுக்கணும். டே கேர் சென்டர் நடத்துகிறோம், அதுக்கு கிராண்ட் கொடுக்கணும். அப்படி சோயிங் சென்டர். ஸோ ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 52லேருந்து 55 கோடி ரூபாய் வருஷத்துக்கு இருந்தால் தான் நம்ம செய்கிற எல்லா ஊழியத்தையும் என்ன பண்ண முடியும், நம்ம டார்கெட்டை நம்ம செய்கிற ஊழியத்தை அதை கரெக்டாக ரீச் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 52லேருந்து 55 கோடி ரூபாய் தேவை. கத்த நம்முடைய ஏக்கத்தை ஒவ்வொரு நாளும், ஒருவேளை நிறைய பேர் சொல்லுவாங்க ஐஎம்எஸ்ல பணம் நிறையா இருக்குது, பணம் ரொம்ப ரொம்ப, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அப்படி யாராவது சொன்னீங்கன்னா நாங்கள் உங்கள் வாங்க, எங்கள் அக்கௌண்ட்ஸை நாங்கள் காட்டுறோம். எது டெபாசிட்டாக இருக்குன்னு சொன்னால், சர்ச்சை கெட்டதுக்காக யாராவது கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம அது வேறு எதுக்கும் நம்ம செலவழிக்கிறதே கிடையாது. சர்ச்சை கெட்டதுக்கோ அல்லது ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு, ஒரு கிளாஸ் ரூம் கட்டி கொடுப்பதற்கு, ஒரு மிஷினரிக்கு வீடு கட்டுறதுக்கு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும், பேங்க்கில் இருக்கும். அங்கே கட்டுமான பணிகள் நடைபெற இங்கேருந்து பணம் போய்கிட்டே இருக்கும். அங்கே ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன ஆயிரும், அது ஸ்டாக்னஸ் ஆயிரும். அது தனி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆகவே ஐஎம்எஸ்ல ரொம்ப லேவிஷாக செலவழிக்கிறாங்க, ரொம்ப அப்படிலாம் எந்த விதத்துலையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் அது உண்மையிலேயே அது நம்ம கண்டுக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஏதாவது சொல்லிங்கன்னா ஓப்பன் எங்கிட்ட கேட்கலாம். ஸோ நம்ம கொடுக்குற ஒவ்வொரு காசுக்கும் நாங்கள் ரொம்ப ரொம்ப கடன் பட்டிருக்கிறோம். நீங்கள் ₹1 கொடுத்தீங்கன்னா 89 ரூபாய் எங்கே போயிடுது, ஃபீல்டுக்கு போயிடுது. சரியா, ₹1 காணிக்கை கொடுத்தீங்கன்னா 89 ரூபா ஃபீல்டுக்கு போயிடும். 11 ரூபாய் தான் என்ன ஆகுது, இப்படிப்பட்ட அபிவிருத்தி பணிகளுக்கு, முன்னேற்ற பணிகள் செய்வதற்கு, அலுவலக பணிகள் செய்வதற்கு 11 ரூபாய் நம்ம செலவழிக்கிறோம். அதான் ஐஎம்எஸ்னுடைய பட்ஜெட்டு. 89 ரூபாய் ஃபீல்டுக்கு போயிடணுங்கிறத பட்ஜெட். ஸோ அதில் எந்த விதத்துலையும் நம்ம அதில் விட்டு கொடுக்கறது கிடையாது, காம்ப்ரமைஸ் பண்ணல. தொடர்ந்து ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த வருஷம் இன்னும் அதிகமாக இந்த அர்ப்பணிப்பின் பாதையில் ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு, இன்னும் ஒரு அடி நீங்கள் முன்னே எடுத்து வைத்து ஊழியர்களை உற்சாகமாக நீங்கள் அடுத்த வாரம் வரும்போது பேக் கொடுத்துருப்பாங்க எல்லாருக்கும், பேக் நிறையா பணம் கொண்டு வாங்க. திரும்பி போகும்போது என்ன பண்ணுங்க, அதே பேக்கை ஏலம் எடுத்துட்டு, அதே பேக் இல்லை வேற பேக் என்ன பண்ணுங்க, ஏலம் எடுத்துட்டு ஊழியர்களை தாங்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக பிள்ளைகளுடைய சிறப்பு நடனத்தை நம்ம டான்ஸ் என்னாச்சு சீக்கிரம் பிள்ளைகளுடைய ஒரு சாட்சி தொடர்ந்து ஒரு டான்ஸ் பார்க்க போகிறோம். మొట్టమొదటిగా దేవాది దేవునికి నా వందనములు. అలాగే ఇక్కడ ఉన్న అయ్యగారికి అమ్మగారికి నా వందనములు. నా సాక్ష్యం ఏంటంటే నేను మా ఊర్లో ఎవ్వరు కూడా దేవుడిని నమ్మలేదు. మా ఊర్లో సువార్త ప్రకటించడానికి వచ్చేవాళ్ళు కానీ ఎవరు పట్టించుకునే వాళ్ళు కాదు. అలాగే నేను హై స్కూల్ నుంచి తెలుసుకొని దేవుని గురించి తెలుసుకొని దేవునిలో నేను కూడా ఎదగాలి, అందరిలా వీళ్ళ నేను కూడా చర్చికి వెళ్ళాలి, పాటలు పాడాలి అనేసి ఆశ కలిగి ఉండేదాన్ని. అలాగే మా ఊర్లో చెప్తే తిడతారని భయంతో చెప్పలేదు. మా ఊర్లో ఒక అన్య నమ్మి నేను దేవుణ్ణి నమ్ముతాను, మీరు కూడా మారండి అని చెప్పగానే వాళ్ళని ఊరు నుంచి వెళ్ళేస్తామని భయపెట్టారు. బైబుల్ చింపేసి ఇంకా అన్యని ఊరికి ఉంచము, ఇక్కడ ఉంటానంటే మాతో ఉండు, లేకపోతే ఇక్కడ ఉండకనేసి బైబుల్ చింపేసి అన్యని తిట్టేశారు. అందుకే మానేశారు. అలాగే నేను హై స్కూల్లో చేరి మా ఫ్రెండ్స్ అందరూ క్రిస్టియనే. నేను కూడా వీళ్ళని చూసి నేను కూడా మారాలనుకున్నాను. అలాగే ఇంట్లో చెప్తే చెప్పినా అర్థం చేసుకోరని నేను పెళ్ళంటూ చేసుకుంటే దేవుని నమ్మిన బిడ్డనే చేసుకోవాలనుకుని మనస్ఫూర్తిగా దేవుణ్ణి ప్రార్థించుకున్నాను. అలాగే దేవుడు నాకు మంచి భర్తనిచ్చాడు. దేవునికి స్తోత్రం. அதாவது அவ தெலுங்குல சொன்ன சாட்சியை நான் உங்களுக்கு தமிழில் மொழிபெயர்ப்பு செய்கிறேன். அதாவது இவளுடைய பேர் சீதா தேவி. இவங்க ஊர் சபியப்புட்டு. பாடேர் பகுதியில் அநேக கிராமங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் இந்த சபியப்புட்டு கிராமத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிறிஸ்தவர்கள் கூட கிடையாது. இவள் விடுதியிலே படித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே தொடப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் இவ அவங்க ஊரில் வீட்டில் சொல்ல முடியாது, நான் இயேசுப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. மனசில் தான் வச்சுருக்கணும். ஹாஸ்டல்லேருந்து போகும்போது பைபிள் அங்கே வச்சுட்டு போயிடணும். வீட்டில் இவளுக்கு அதுக்கான சூழ்நிலை இல்லை. எதனால் அப்படின்னா, இவங்க கிராமத்தில் இதே மாதிரி ஒருத்தங்க ஒரே ஒரு தம்பி மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி ஊருக்கு போயிருக்கும்போது பைபிளை எடுத்துகிட்டு அவங்க நான் ப்ரேயருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பி வரும்போது முதல்ல அவங்க அம்மா அப்பா திட்டியிருக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா திட்டினதை
கண்டுக்கிடாம இவர் வந்துட்டார் வெளியில வந்தா ஊர்க்காரங்க எல்லாரும், நீ கையில என்னது வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டிருக்காங்க. பைபிள் வச்சிருக்கிறேன், நான் பக்கத்து ஊருக்கு சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை பைபிளை கிழிச்சு அவனையும் அடிச்சு அவனை நீ ஒன்று ஏசப்பாவை மறுதளிச்சு அந்த ஊருக்குள்ள இரு, இல்லைன்னா நீ ஊரை விட்டு வெளியில போயிரு அப்படின்னு சொல்லி அவனை ஊரை விட்டு வெளியில அனுப்பி விட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பிள்ளைக்கு பயம். நான் இப்போ சொன்னேன், நான் ஏசப்பா ஏற்றுக்கொண்டிருக்கேன்னு சொன்னேன்னா என்னை எங்கள் வீட்லேயும் வைக்க மாட்டாங்க, நான் என்ன செய்யன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி 11th 12th படிக்கும்போது இவ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாளாம். அதாவது ஒருவேளை நான் திருமணம் பண்ணா எனக்கு ஒரு கிறிஸ்தவ மாப்பிள்ளை மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறா. அவ சொல்லும் போதே சொன்னா, நான் மனசு பூர்த்திகா பிரார்த்தனை செய்சினானும் அப்படின்னு. அதாவது என் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஒரு நிறைவான ஒரு ஜெபத்தை நான் பண்ணேன், கண்டிப்பா எனக்கு கிறிஸ்தவ மாப்பிள்ளை தான் வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அதே நேரத்துல ஆண்டவர் எனக்கு நிறைய பேரை காமிச்சாரு கொண்டு வந்து. ஆனா நான் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு எங்க வீட்டுல சொல்லிட்டேன். அதே நேரத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு கிறிஸ்தவ பையன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே எங்க அம்மா அப்பா அவன் கிறிஸ்தவம்ல, நாங்க அவனுக்கு உடனே கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. எனக்கு உடனே எப்படியாவது இவன் கூட நீங்க சாட்சி கேட்ட கண்டிப்பா சிரிப்பு வரும், ஆனா நான் அந்த வார்த்தையை நான் அப்படியே தான் சொல்லி ஆகணும். நான் இவன் கூட ஓடி போயிடணும், ஓடி போயிட்டாதான் கிறிஸ்தவ மாப்பிள்ளை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் முடிச்சிருக்கிறான். இவன் வீட்டை விட்டு ஓடி எந்த ஊர்ல இருந்து மாப்பிள்ளை வந்ததோ அந்த ஊருக்கு இவளே ஓடிட்டா. அங்க பொதுவா அந்த ஓடுற திருமணம் தான் நடக்கும், ஆனா இது வித்தியாசமான திருமணம். இவ ஓடி போனோடனே வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா அப்பா அந்த ஊருக்கு, அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஜீடிப்பாட கிராமம், அந்த கிராமத்துல கிட்டத்தட்ட எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, அங்க இருந்து வந்த மாப்பிள்ளை. அதனால இவ அந்த ஊருக்கு எப்படியாவது ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லி அவன் போன பிறகு இவ ஓடிட்டா. ஓடி போனா அந்த பையனும் வீட்டை விட்டு அனுப்பி விடல, வீட்டுல சேர்த்துக்கிட்டான், அவங்க வீட்டுல உள்ளவங்களும் சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு இவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே ஊர்ல இருந்து நிறைய பேரை கூட்டிட்டு இந்த பிள்ளைய வீட்டுக்குள்ள இருந்து வெளியில இழுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அடிச்சு, நீ எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வந்துடணும், இந்த கிறிஸ்தவ கிராமத்துக்கு நாங்க உன்னை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவளை பிடிச்சு இழுத்து போட்டு அவங்க அம்மா அப்பா ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து அடிக்கும்போது நம்முடைய சுதேச ஊழியர் போய் எதுக்கு இப்படி இங்க சண்டை போடுறீங்க எங்க ஊருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க இப்படி இவ எப்படி எங்க இஷ்டம் இல்லாத இடத்துக்கு இவ ஓடி வருவா, அதனால நான் இவளை அடிச்சு இழுத்து நாங்க ஊருக்கு கூட்டு போறோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொன்னாங்களாம், இஷ்டப்பட்டு வந்துட்டால, இப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாத ஊர் தான் உங்க ஊரு, ஆனா நீங்க என்ன செய்வீங்க, யாராவது விருப்பப்பட்டு போனா அப்படியே தானே ஊர் உலகத்துல என்ன கட்டு இருக்குதோ அதே மாதிரி தானே நீங்க செஞ்சு உங்க பிள்ளைய விட்டுருதீங்க, அதுக்கப்புறம் நீங்க திரும்ப கூட்டிட்டு வரலையே, இவ மட்டும் அப்படி என்ன செய்ய முடியாத தப்பு செய்யக்கூடாத தப்பு பண்ணான்னு இவளை மட்டும் நீங்க இப்படி அடிச்சு இழுத்துட்டு போறீங்கன்னு சொல்லும்போது, இவ எதுக்கு ஒரு கிறிஸ்தவன் கூட ஓடி வந்தா, அதனாலதான் நாங்க அடிச்சு இழுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே அவர் சமாதானப்படுத்துறதுக்காக உங்க பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேரை கேட்டா, அதாவது அங்க அண்ணன் ஐயாவுக்கு தெரியும், பொதுவா நார்த்ல எல்லாம் ஒரு குடும்ப பெயர்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, அவங்க பேருக்கு முன்பதாக அந்த பெயர் இருக்கும். அதே போல இவ மரி சீதாதேவி, அதே மாதிரி அவங்க நம்ம இவாஞ்சலிஸ்ட் மரி ஜான் விக்டர். அப்போ கேட்ட உடனே அவர் சொல்லியிருக்கிறாரு, 2 பேரும் ஒரே குடும்பத்துல உள்ளவங்க, அதாவது இந்த பொண்ணோட குடும்பமும் நம்முடைய சுதேச ஊழியருடைய குடும்பமும் ஒரே பேர்ல வர்றவங்க, அதனால நம்ம ஒரே குடும்பத்துக்காரங்களா இருக்கிறோம், நீங்க எப்படி எங்க ஊருக்கு இந்த பொண்ணை தராம அடிச்சு இழுத்துட்டு போவீங்க அப்படின்னு சொன்னோடனே அவரை சமாதானப்படுத்துறதுக்குன்னு சரி அப்போ அவங்களுக்குள்ள இதாயிட்டாங்க, ஒரு உறவு முறையை கொண்டாடி இந்த பிள்ளைய அவரை நம்பி விட்டுட்டு போறோம், ஆனா நீங்க ஒரு நாள் வாங்க, இவளையும் கூட்டிட்டு அந்த பையனையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களுடைய முறைப்படி அந்த ஊருக்கு கூட்டிட்டு வச்சு பேசி இந்த மாடுகள் எல்லாம் அப்பவுமே சொன்னேன், மாடுகளை பரிசா கொடுப்பாங்க, அது மாதிரி கொடுத்து இந்த பிள்ளைய அதுக்கப்புறமா ஒரு நாள் நல்லா கல்யாணம் மாதிரி நடத்தி வச்சாங்க. இவளுக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது, ரொம்ப நாள் ஆகல. அதனால அவளுக்கு நான் எப்படி படிக்கும் போதே இயேசுப்பா ஏற்றுக்கொண்டனோ அதே மாதிரி ஜெபம் பண்ணனோ, அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு எப்படி கிறிஸ்தவ மாப்பிள்ளை தந்தாரோ நான் அதுக்கு சாட்சியா நான் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்தா, அந்த பையனும் அனுப்பி வச்சான். அதனால எனக்கு ஒரு ஆசை, ஏதாவது ஒரு சர்ச்சில் இவ்வளவு சாட்சி சொல்ல வைக்கணும் அப்படின்னு. அவ வெட்கப்பட்டுட்டு பேச மாட்டேன். நான் அன்னைக்கு தினகரனை கேட்கும்போது சொன்னேன், நீ ரொம்ப ஒரு உயிருள்ள சாட்சி, நீ வா அப்படின்னு சொன்னேன். ஆண்டோட நான் மகிமைக்காக உங்கள் மத்தியில அவ சாட்சி பகிர்ந்துக்கிட்டேன்.
சரி, நிறைய பகுதிக்குள்ள வந்திருக்கிறோம். ஒரே ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் இருக்கும்போதாக இன்னொரு சாட்சி அறிமுகப்படுத்திருக்கிறேன். லலிதா 10th படிச்சிருக்கிறா. அடுத்து +1 படிக்கவா வேண்டாமாங்கிறது ஒரு குழப்பத்தில் இருக்கிறா. காரணம் என்னன்னு சொன்னால், இவ 8th படிக்கும்போது 8th 2 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம். 8ஆம் கிளாஸ் படிச்சு இவளுக்கு அப்பா கிடையாது, அம்மாவும் கிடையாது. ஒரே ஒரு தங்கச்சி மாத்திரம்தான் உண்டு. பாட்டி வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருந்தா. பாட்டியும் ரொம்ப இவளை எடுத்து கேர் பண்ணல. 8th படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஊருக்காரங்களாம் சேர்ந்து, எத்தனை வயசு இருந்திருக்கும்? 13 வயசு இருந்திருக்கும். அந்த வயசில் ஒரு 35 வயசு ஆளுக்கு இவளை திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு 3 ஆண்டுக்கு முன்பதாக நடந்த சம்பவம். திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படி திருமணமாகி திருமணம் நம்ம ஊரை போல சொந்த பந்தங்களெல்லாம் கூட்டி பெரிய பந்தல் போட்டு வரதட்சணை கொடுத்து அப்பெல்லாம் கிடையாது. சந்தை நடக்கும், மார்க்கெட். நம்ம ஊரில் டெய்லி மார்க்கெட் இருக்கிற மாதிரி அங்கே வார சந்தைகள் இருக்கும். காடுகளுக்குள்ள சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நிறைய கிராமங்கள் கூடி வந்து மேக்சிமம் அங்கே எக்ஸ்சேஞ்ச் முறை, பண்ட மாற்று முறைகள் தான் இருக்கும். அதே போல் நிறைய அந்த சந்தையில் சாராயத்தை கற்று வித்துட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற காட்டில் கிடக்கிற உணவு வகைகள், பழங்கள், பீடி இலை, இப்படி எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ அதில் சந்தையில் நடக்கும்போது அங்கே என்ன பண்ணுவாங்க, பொண்ணு மாப்பிள்ளையை பார்ப்பாங்க. ஸோ சந்தையில் அவளை பார்த்து இவளை பிடிச்சிருந்துச்சு, என் கூட வரையான்னு சொன்னால் அப்படி என்ன பண்ணிடுவாங்க, அனுப்பி வச்சுருவாங்க. அதுதான் அவங்களோட திருமணம். அதான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, முறைப்படி அக்கா சொன்ன மாதிரி இந்த ஆடு மாடுலாம் கொடுத்து வரதட்சணை கொடுத்து அவங்கள பண்ணி வைக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனுப்பி வச்சுட்டாங்க. அவர் கொஞ்ச நாள் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டார். எங்கே போனாருன்னே தெரியலை. ஸோ இப்படி எல்லாத்தையும் இழந்து நிற்கிற சூழ்நிலை இருக்கும்போது தான் ஐஎம்எஸ் ஹாஸ்டல் திரும்ப அவளை படிக்க வச்சு இன்னைக்கு 10th முடிச்சுட்டா. அடுத்து +1க்காக படிக்க வைக்க சொல்கிறோம். ஆனால் வேண்டாங்க, என் தங்கச்சி இருக்கிறா, தங்கச்சி நான் படிக்க வைக்கணும், நான் வேலைக்கு போய் தங்கச்சி என்ன பண்ணுறேன்னா காப்பாற்றுறேன்னு சொல்லி படிக்கவா வேண்டாமாங்கிற குழப்பத்தில் அவள் நின்றுட்டு இருக்கிறா. அதை நான் வந்தோடனே சொன்னேன், வந்த உடனே நீங்கள் படி, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஸ்பான்சர்ஸ் நாங்கள் உங்களுக்கு கண்டுபிடிச்சி தர்றோம், நீ படிமான்னு சொல்லி சொன்னோம். ஊரில் போய் நல்லது முடிவாக சொல்கிறேன் இருக்கா. லலிதாக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ. ஸோ நீங்கள் பார்க்குற கொஞ்சம் 15 வயசு 16 வயசு தான் இருக்கும். இதுக்குள்ள திருமண வாழ்க்கை, கணவனை விட்டுட்டு போயிட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கும் நம்முடைய பாரத தேசம் இருக்குது. 2025 வருஷத்துலையும் இந்த 21வது நூற்றாண்டுலையும் நிலாவில் சவுத் போலில் சேட்டலைட்டை விட்டாச்சு அப்படிங்கிற பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட குழந்தை திருமணங்கள், உலகத்தில் நடைபெறுகிற குழந்தை திருமணங்களில் 3ல் 1 இங்கே தான் நடக்கலாம், இந்தியாவில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா? வேர்ல்டு லெவல் இருக்கிற சைல்டு மேரேஜில் 3ல் 1 பகுதி எங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனால் இது குழந்தை திருமணம் அப்படிங்கிறத விட பெண்களை விற்று போடுகிற நிலை தான். பெண்களை விற்று போடுகிற ஒரு சந்தை தான் இன்றைக்கும் அந்த பகுதியில் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் இன்றைக்கி ஐஎம்எஸ் மூலமாக 33 இடத்துல ஹாஸ்டல் வச்சு 2332 பிள்ளைகளையும் பராமரித்து கொண்டிருக்கிறோம். கொடுக்குற காணிக்கை இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய ஹையர் ஸ்டடீஸ். இன்னைக்கு இந்த சொன்னால் இல்லையா, சின்னாரி போல இன்னைக்கு 74 பிள்ளைங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மேல் படிப்பு படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். ஒரு நம்ம ஹாஸ்டலில் இருப்பாங்க, நமக்கு ஸ்கூல் இருக்கிற இடத்துல நம்ம ஸ்கூலுக்கு போவாங்க, ஸ்கூல் இல்லாத இடத்துக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைப்போம். 10th +2 வரைக்கும் படிக்க வச்சுருவோம். +2க்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை அப்படியே வேக விட்டுறது கிடையாது. ஸோ ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற பிள்ளைங்களை இன்னைய கணக்குப்படி 74 பிள்ளைங்கள் என்ன பண்ணுறோம், நர்சிங் படிக்க வைக்கிறோம், பிஎட் படிக்க வைக்கிறோம், டிகிரி படிக்க வைக்கிறோம், தியாலஜி படிக்க வைக்கிறோம். யூபியிலேருந்து வெஸ்ட் பெங்காலிருந்து 4 தம்பிமார சாயரபுரம் போப்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் கூட்டிகிட்டு வந்து அங்கே பிஇ படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது எல்லாமே எங்களுக்கு கொடுக்குற காணிக்கை மூலமாக தான், கொடுக்குற காணிக்கை மூலமாக தான் மாத்திரமே இது சாத்தியமாகிறது. ஒரு இந்த வருஷமும் நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா இன்னும் இப்படிப்பட்ட அநேக நன்மையான காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அது ஏதுகரமாக இருக்கும். ஒரே ஒரு வசனம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். நமக்கு சுவிசேஷம் ஈஸியாக கிடைச்சிட்டு இல்லையா, நிறைய சாட்சி சொன்னாங்க. அருமையான சுதேஷ் உள்ளுடைய மனைவியை சாட்சி சொன்னாங்க. சுவிசேஷம் இயேசு ஏற்றுக்கொண்டதுனால என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத என்ன பண்ணாங்க, ஷேர் பண்ணாங்க. நாம இயேசு ஏற்றுக்கொண்டதுனால நம்மளை யார் பிடிச்சி அடிக்கலை, அப்படி அடிச்சாங்களா? நாம இயேசு ஏற்றுக்கொண்டதால யாரை பிடிச்சி அடிச்சாங்களா? இல்லை. கோயிலுக்கு வரதுனால யாராவது பிடிச்சி அடிச்சாங்களா? கேள்வி கேட்கறாங்களா? கேஸ் போட்டாங்களா? நம்ம ஈஸியாக அதுக்கு என்ன கிடைச்சிட்டு, சுவிசேஷம் நமக்கு ஈஸியாக கிடைச்சிட்டு இல்லை, சுவிசேஷம் நமக்கு ஈஸியாக கிடைச்சதுனால அதனுடைய சாராம்சம், அதனுடைய மகிமை நமக்கு என்ன பண்ணலை, இன்னும் நமக்கு புரியலை, அசாதாரணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், சுவிசேஷத்திற்கு விலைக்கரையும் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இயேசு ஏற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு நொடியும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, விலைக்கிரயத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு கடுகளை கூட என்ன பண்ணல, விலைக்கிரயத்தை நாம செலுத்தலை.
அந்த மக்கள் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நல்ல கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள உட்காந்துருக்குறோம். கோயிலுக்கு வருவதற்கு எந்த தடையும் கிடையாது இல்லையா? இன்னைக்கு ஐஎம்எஸ்ல யூபியில் மாத்திரம் 8 ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. ஐஎம்எஸ் ஆலயங்கள் அரோரா அப்படிங்கிற பணித்தளத்தை க்ளோஸ் பண்ணியாச்சு. 8 சர்ச்சை பூட்டியாச்சு. 2 சர்ச்சை இடிச்சு சோளத்தை விதைச்சிட்டாங்க. யூபியிலிருந்தே 2 போலீஸ்காரங்க ஐஎம்எஸ் ஆஃபீஸுக்கு வந்துட்டாங்க என்கொயரி பண்ணுறதுக்கு. என்கொயரி பண்ணி சர்ச்சை யாரெல்லாம் கட்டினா, யாரெல்லாம் திறந்து வச்சா, அந்த கல்வெட்டில் யார் பேர்லாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லார் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு இன்னைக்கு இங்கே இருந்த மிஷினரிஸ் ஜிஎஸும் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கோர்ட்டில் ஆஜராக வேண்டிய சூழ்நிலை. அலகாபாத் கோர்ட்டில் ஆஜராக வேண்டிய சூழ்நிலை. நாள்தோறும் இப்படிப்பட்ட பிரச்சனை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ராக்காலத்தில் வந்து நம்ம கொடுத்தாலும் ஜெபித்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நம்முடைய காணிக்கையும் வாங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க, போய் சொல்வதற்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. உரிமைகள் மறுக்கப்படும். வசனம் சொல்கிறது, இன்றைய இரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம். பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல். நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும், இன்னொரு முறை பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் சேல்ஸ் நடத்துவாங்க, அப்போ நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இது இப்போ சொல்லிக்கிட்டு இருப்பவங்களுக்கு ஒரு வேலை இல்லைன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் ஏதோ வேலை வெட்டி இல்லாமல் நாங்கள் வரல. எப்படியாவது இந்த ஊழியத்தில் உங்களையும் என்ன பண்ணிடணும், இணைச்சிடணும் அப்படிங்கிற ஒரே தாகத்தோடு கூட. அதான் நான் சொன்னேன், சுவிசேஷத்திற்காக நாம் கடுகளவு கூட என்ன பண்ணலை, ரத்தத்தை சிந்தலை. எவ்வளோ ரேனியஸும் மர்காசியஸும் கால்டு நம்முடைய பகுதியில் ஊழியம் செய்யும்போது நம்மளை வந்து இங்கிலாந்துக்கோ ஜெர்மனுக்கோ கூட்டிகிட்டு போய் இவங்க தான் திருநெல்வேலியில் ஆதிவாசி மக்கள் சொல்லி யாரும் என்ன பண்ணலை, அறிமுகப்படுத்தி அங்கே காசு கேட்கல. ஆனால் உங்களை கொடுக்க வைப்பதற்காக எங்கே பண்ண வேண்டியது இருக்குது, மகாராஷ்டிரா ஆந்திராவில் இருந்தும் அஸ்ஸாமில் இருந்தும் பிள்ளைங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து இவங்க கொடுக்குற காணிக்கை இவங்களுக்கு தான் செலவழிக்குங்கிற சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா? யோசித்து பாருங்கள். நம்ம ரேனியஸ் மர்காசியஸ் கால்டுவெல்லாம் நம்முடைய பகுதியில் ஊழியம் செய்யும்போது நம்ம முன்னோர்களையோ யாரையும் அங்கே கூட்டிகிட்டு போய் இவங்க தான் நாங்கள் இவங்க மாத்திரம் நாங்கள் ஊழி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்ன பண்ணலாம், அவங்க ஒரு நாளும் அப்படி ஷேர் பண்ணதா வரலாறு கிடையாது. இங்கேருந்து யாரையும் ஜெர்மனுக்கு கூட்டிகிட்டு போனதா வரலாறு கிடையாது. முழுவதுமாக அவங்களையே தியாகம் பண்ணி அங்கேருந்து சொல்ல உறவினர்களும் நண்பர்களும் காணிக்க அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. இங்கே ஊழியங்கள் நடைபெற்றது. ஆனால் நீங்கள் உங்களை கொடுக்கறத உற்சாகப்படுத்துறதுக்கு ஆந்திராவிலேருந்து பாடையிலேருந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர வேண்டியது இருக்கிறதுன்னு சொன்னால் நம்முடைய அர்ப்பணிப்பு என்னவாக இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த வருஷம் விற்பனை விழாவில் உங்களுடைய பங்குகள் அதிகமாக இருக்கட்டும். வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய அர்ப்பணிப்பை இன்னும் அதிகமாக புதுப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். மீண்டுமாக பிள்ளைகளுடைய ஒரு சிறப்பு நடனம், அதை தொடர்ந்து எங்களுடைய மூத்த மிஷினரி பயணியர் மிஷினரி அருமையான ஹென்றி சோமநாதன் ஐயா ஜெபிக்க அந்த நிகழ்ச்சிகள் நிறைவடையும். இப்பொழுது பிள்ளைகளுடைய ஒரு சிறப்பு நடனம். మనసే పొంగిని ఆనందంతో బ్రతుకే నిండెని సంతోషంతో మనసే పొంగిని ఆనందంతో బ్రతుకే నిండెని సంతోషంతో
మార్గము యేసువు నీ జన్మ తెచ్చే సంతోషము సరళమైన మోక్షపు మార్గము ఆ మార్గం నీవయ్యా మనసే పొంగిని ఆనందంతో బ్రతుకే నిండిని సంతోషంతో 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 சரி. இப்படிப்பட்ட பிள்ளைகளை உங்கள் மாதாந்திர காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் ஒரு பிள்ளைக்கு மாதம் 1000 ரூபாய். ஒரு நம்முடைய பகுதியில் நிறைய பேர் ஆதிவாசி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, ஒரு பிள்ளைக்கு மாதம் 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மூலமாக ஒரு பிள்ளை என்ன பண்ணியிருப்பா, ஹாஸ்டலில் வளர்க்கப்பட்டு கொண்டு இருப்பாள். உங்களுக்கு அந்த பிள்ளையுடைய ஃபோட்டோஸ் கொடுத்துருவோம், ரிப்போர்ட் கொடுத்துருவோம். அந்த பிள்ளைங்களை மேல் படிப்பு கொடுக்க விரும்பினாலும் மாதந்தோறும் 2000 ரூபாய். ஒரு பிள்ளைக்கு நீங்கள் 2000 ரூபாய் கொடுத்தீங்க, அந்த பிள்ளைகளுடைய மேல் படிப்புக்காக என்ன பண்ண போகிறோம், அது செலவிடப்படும். ஸோ இப்படிப்பட்ட ஊழியத்தை உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உள்ளத்தில் பேசினா அந்த பிள்ளைகளை போல் நீங்கள் என்ன பண்ணலாம், சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பிள்ளைகளை மேல் படிப்புக்காக நீங்கள் உதவி செய்யுங்க. அதையோடு கூட அக்கா சொன்னது போல் ரேஃபில் பெண்கள் பிரிவு சார்பாக சாரி பரிசுச்சிட்டு இருக்குது. போகும்போது எல்லாரும் ஆளுக்கு ஒரு புக்கு, சரியா? சரி, ஆளுக்கு ஒரு டிக்கெட்டாக வாங்கிட்டு போங்க, சரியா? ஒரு டிக்கெட் 100 ரூபா தான். இது கொடுத்தோடனே சேல்ஸில் பாதிக்குமா பிள்ளை கிடையாது. இது வந்து வேறு, இது எங்களுடைய பெண்கள் பிரிவு சார்பாக நாங்களும் என்ன பண்ணோம், ஐஎம்எஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய பெண்களாக சேர்ந்து வாரந்தோறும் வியாழக்கிழமை எங்களுடைய பெண்கள் ஜெபக்குழு நடந்துட்டு இருக்குது. ஐஎம்எஸ் சேப்பலில், ஆஃபீஸில் இருக்கிற சேப்பலில் நீங்களும் வரணும்னா கலந்து கொள்ளலாம். பெண்களாக கூடி உங்களுக்காக கொடுக்கிறவர்களுக்காக, ஜெபிக்கிறவர்களுக்காக, மிஷின்களுக்காக ஜெபிப்பதற்கு ஒரு கூட்டம் வாரந்தோறும் வியாழக்கிழமை, வாரம் வியாழக்கிழமை 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவர்கள் சார்பாக இந்த பரிசு கூப்பன் அடிக்கப்பட்டிருக்கிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள், உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளை தாங்குவதற்கு முன்வர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது அருமையான ஹென்றி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் ஜெபிக்க இந்த கூடுகை நிறைவு செய்யப்படும். தொடர்ந்து ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு தேசத்தில் பெரிய காரியங்கள் செய்வார். அடுத்த வாரம் மறந்துடாதீங்க. இன்னும் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு யாராவது இருந்தால் இல்லாட்டி என்ன பண்ணுங்கள்,
சொல்லி எப்படியாவது எங்கே பண்ணிடணும், ஐஎம்எஸ் சேல்ஸுக்கு நீங்கள் வரவழைச்சிருங்க. சரியா? ரைட். இந்திய மிஷனரி சங்கம் நம்முடைய பாரத தேசத்திற்கு ஒரு வெகுமதியாக கொடுக்கப்பட்ட சங்கம். ஸோ இந்திய மிஷன் சங்கத்தின் மூலமாக நடைபெற்ற ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறீர்கள், பண உதவி பொருள் உதவி கொடுத்து ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இந்த மாலை வேளையிலே இந்திய சங்கத்தின் மூலமாக நடைபெற்ற இந்த முன்னேற்ற பணிக்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அருமையான ப்ரொமோஷனல் ஸ்டாஃப், அருமையான மிஷனரிமார்கள், மிஸ்ஸஸ் ஜான் சாமுவேல், அருமையான பணித்தளத்தில் உள்ள விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் எல்லாருக்காகவும் நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நல் வாய்ப்பை கொடுத்த நம்முடைய போதகை அவர்களுக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அவர்கள் இந்திய சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் அதிகமாக உழைக்கிறார்கள். கர்த்தர் அதற்கேற்ற பலனை அவருடைய ஊழியத்திலே கொடுப்பாராக. எனக்கு சொந்த ஊர் நாஞ்சான்குளம், என்னுடைய துணைவியாருக்கு ஆழ்வார்தோப்பு. நாங்களும் குடும்பமாக 42 வருடங்கள் இந்திய சங்கத்திலே பணி செய்திருக்கிறோம். ஒரிசா மல்கன்கிரி, ஒரிசாவில் மல்கன்கிரி, மத்திய பிரதேசத்தில் உள்ள சுக்மா பணித்தளம் மற்றும் ஆந்திரா, வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்களிலே கர்த்தருடைய பணியை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அநேக ஆயிரமான ஆதிவாசி எளிய காடுகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த மக்களுக்கு கிறிஸ்து இயேசுவை பற்றிய செய்தியை கொடுப்பதற்கு கர்த்தர் எங்கள் 2 பேரையும் பயன்படுத்தினார். ஆலயங்கள் கட்டுவதற்கும் பாடசாலைகள் நடத்துவதற்கு விடுதி பணிகள் செய்வதற்கு கர்த்தர் எங்களை பயன்படுத்தினார். இன்றைக்கும் அந்த பகுதியிலே அநேகர் சாட்சிகளாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பிறகு நீங்கள் நம்முடைய சபை மக்கள், திருச்சபையுள்ள மக்கள் எல்லாரும் பண உதவி பொருள் உதவி கொடுத்து ஆதரித்து வருகிறீர்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே மிகவும் சிறப்பாக இருந்தது. நல்ல பிள்ளைகள் நன்றாக நடனம் ஆடினார்கள். நல்ல பயிற்சி கொடுத்த மிஸ்ஸஸ் ஜான் சாமுவேல் மற்றும் அருமையான ப்ரொமோஷனல் ஸ்டாஃப் எல்லாருமே சிறப்பாக செய்திருந்தார்கள். எல்லாம் எவ்ரிதிங் வாஸ் அப்ரிஷியேட்டபிள். எல்லாம் நான் ரியலி அப்ரிஷியேட் எவ்ரிதிங் ஃப்ரம் தி டெப்த் ஆஃப் மை ஹார்ட். நல்ல சிறப்பாக, நல்ல சாட்சிகள், நடனம் எல்லாமே சிறப்பாக இருந்தது. எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து வருகிற இந்திய சங்கத்தின் மூலமாக நடைபெறுகின்ற விற்பனை விழாவில் சபை மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள உங்கள் அன்போடு அழைக்கிறோம். வருகிற வாரம் நடைபெறுகின்ற நம்முடைய விற்பனை விழாவிலும் சபை மக்கள் திரளாக வந்து பங்கு பெற்று தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து இந்திய சங்கத்திற்காக ஜெபித்துக் கொள்ள கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, பரலோகத்திற்கு ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் திருச்சபையின் பிள்ளைகளாக நாங்கள் உடைய தேவ சமூகத்தில் கூடி வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆந்திர பிரதேசத்தில் உள்ள பாடேறு பணித்தளத்திலிருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் கூட்டி வந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சாட்சிகளை ஆண்டவர் நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கையை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, முன்னேற்ற பணியாளர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்திய சங்கத்தினுடைய வளர்ச்சி ஆண்டவரே நாளுக்கு நாள் வளர்ந்து பிறகு கர்த்தர் கிருபை செய்யும். தொடர்ந்து இந்த சபை மக்கள் எங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். நாங்களும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாத வாய்க்காரர்களாக கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஜெயனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இந்த நாளில் சிறப்பாக இந்திய மிஸ்ரி சங்கத்தின் மூலமாக ஊழியர்கள், அருமையான ஆந்திர தேசத்தில் உள்ள விடுதி பிள்ளைகள் நம்ம மத்தியில் வந்து சிறப்பான நிகழ்ச்சியை நமக்கு கொடுத்தாங்க. நாம் எல்லாரும் கரங்களை தட்டி அன்பு பிள்ளைகளை வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவருக்கும் நன்றி.